Financial ratio analysis. So before you attend my session, it's better to finish up the videos of the previous batch. Okay. Ratio analysis. And relationship between two numbers. அதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணுறது தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து லிக்விடிட்டி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம், லாங் டேர்ம் சால்வென்சி, ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி, இதெல்லாம் தான் நம்ம மெயின் இன்டென்ஷன். ஒரு ஃபேம் இன்னொரு ஃபேமோட கம்பேர் பண்ணுற விஷயங்களும் பாசிபிளாக இருக்குது. ரேஷியோ அனாலிசிஸ்ல என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் ரேஷியோஸ் குரூப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரேஷியோஸ், சால்வென்சி ரேஷியோஸ், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோஸ் ரெண்டா பிரிக்கலாம். வேல்யூவேஷன் as well as பே அவுட் ரேஷியோ, சம்பாதிச்சதில் எவ்வளோ டிவிடெண்டா கொடுக்குறோம், எவ்வளோ ரீட்டைன் பண்றோம் அப்படிங்கிறது படிக்கிறது தான் வேல்யூவேஷன் அண்ட் பே அவுட் ரேஷியோ. ரைட். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். லைக் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. லைக் இது தவிர நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வேரியேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள் நம்ம ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ்ல டிஃபால்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். சால்வென்சி ரேஷியோவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வி ஹாவ் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னாக்க கரண்ட் அசெட்ஸ் வச்சு கரண்ட் லைபிலிட்டிஸை பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் கால் கரண்ட் ரேஷியோ. லிக்விட் அசெட்ஸ் வச்சு கரண்ட் அசெட் லைபிலிட்டிஸை செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது லிக்விட் ரேஷியோ. கையில் இருக்கிற கேஷ் வச்சு எத்தனை நாள் உங்கள் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஓகே, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. Then this will be otherwise the liquid ratio, otherwise named as quick ratio. This will be super quick ratio. அந்த மாதிரி இன்னொரு நேம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆசிட் டெஸ்ட் ரேஷியோக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு கூட நம்ம டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. Quick ratio and super quick ratios are different names. Okay, quick is probably quick ratio or quick super quick ratios. Long term solvency அப்படினு பார்க்கும்போது, in case of long term solvency, debt equity ratio, நம்மகிட்ட எவ்வளவு டெட் இருக்கு, எவ்வளவு டெட் ஈக்விட்டி இருக்கு, இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இதை அடைக்க முடியுமான்னு பார்ப்போம். ப்ரொபரேட்டர்ஸ் ஃபண்ட் ரேஷியோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, வேல்யூவேஷன் அண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க பிஇ ரேஷியோ, ஷேருடைய புக் வேல்யூ என்ன, பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, இந்த ஷேருக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு, அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது ஒரு 100 rupeesக்கு, தட்ஸ் கால் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. புக் வேல்யூ என்ன, அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, ஆர் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ கொடுத்து அனுப்புகிறோம், பே அவுட் ரேஷியோ, இந்த மாதிரியான ரேஷியோஸ் இதில் வருது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஜிபி ரேஷியோ. ஜிபி ரேஷியோ இஸ் நத்திங் பட் கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை சேல்ஸ். இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால், நெட் ப்ராஃபிட்ல பிசினஸ் சம்பந்தம் இல்லாத சில இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டெபிட் கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. லைக் சும்மா இருக்கிற ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் போட்டு, இல்லை பணம் சும்மா இருக்குன்னு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சேர்த்து தான் நெட் ப்ராஃபிட்னு இருக்கும். பட் இந்த தொழில் செய்யறதுனால என்ன வந்துச்சு அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். இந்த தொழில் செய்யறதுனால இப்போ சிங்கர் அகாடமி இருக்குன்னா கோச் பண்றோம், ஃபீஸ் கலெக்ட் பண்றோம், அதுதான் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ப்ரீமிசஸ் சில பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம், ஒரு 2 மீட்டிங் பண்ணணும் சார், உங்களுக்கு இடத்த கொடுங்க, ப்ரீமிசஸ் கொடுங்க, நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. I allow them to use and they pay us 1000 rupees or something.
If I get 1000 rupees, then automatically that 1000 rupees comes as my additional revenue, is not my business revenue. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல அந்த 1000 ரூபாய் வரக்கூடாது, நெட் ப்ராஃபிட்ல அந்த 1000 ரூபாயும் சேர்ந்துருக்கும். இன் ஷார்ட், earnings before interest and tax நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம். EBIT, earnings before interest and tax. Absolute sense இது கிடையாது, இன்னும் more on that. Even செலவு, expenses ratio also will fall. Expenses நம்ம சேல்ஸ் பண்றதுல டைரக்ட் மெட்டீரியல் மட்டும் என்ன காஸ்ட் வருது, சேல்ஸ்ல டைரக்ட் லேபருக்கு மட்டும் எவ்வளோ, சேல்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் மட்டும் எவ்வளோ, டெப்ரிசியேஷன் மட்டும் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக பண்ணலாம். ஸோ இதை பர்சன்டேஜில் சொல்லிட்டோம்னா அதான் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. லைக் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். எதோட கனெக்ட் பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை நெட் சேல்ஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை நெட் சேல்ஸ்னு போடலாம். இந்த ரேஷியோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4 ஃபார்மேட் மைண்டில் வச்சுக்கலாம். என்ன மாதிரியான டைப் ஆஃப் ரேஷியோஸ் யூ வில் கம் அக்ராஸ் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று டேஷ் ரேஷியோ. ஓகே, ஆன் டூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர், செகண்ட் டேர்ம் டினாமினேட்டர், இதான் ரேஷியோடைய ரிலேஷன்ஷிப். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஷுட் பி தி நியூமரேட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி த டினாமினேட்டர். ஏன்னா ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆன் இருக்கு. அப்படி இல்லாமல் டேஷ் ரேஷியோன்னு சொன்னால் ரெண்டு டேர்ம் பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, ஏன்னு ஒரு டேர்ம், பின்னு ஒரு டேர்ம், ரேஷியோன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாம். செகண்டில் உள்ளது நியூமரேட்டர்லையும் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது டினாமினேட்டர்லையும் போட்டுக்கலாம். தேர்ட் பி டேஷ் ரேஷியோன்னு சும்மா சொல்லிட்டு விட்டுருக்கலாம், டேஷ் ரேஷியோ. அப்போ டேஷ் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க எந்த ரேஷியோ வேணாலும் இருக்கலாம், யூஸ்வலி connected with the sales. யூஸ்வலா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஜிபி ரேஷியோ, ஜிபி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, அதோட என்ன டினாமினேட்டர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாக்கா ஜிபி பை சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இதெல்லாமே தேர்ட் வெரைட்டி. நாலாவது வந்து இதோடைய நேம் வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியும் ரேஷியோ என்னவா இருக்க முடியும். அதோடைய மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸோட வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ரேஷியோஸாக இருக்கும். இது 5 பார்ட். இந்த 5 பார்ட் மைண்ட்ல வச்சுக்கணுங்க. இப்ப இதுல என்னென்ன வந்துச்சு நமக்கு, உதாரணத்துக்கு இதுல ஓகே லெட்ஸ் see இந்த ரேஷியோ, ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. எந்த ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸோ அதை நியூமரேட்டர்ல போட்டு டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும், சேல்ஸை போட்டா போதுமானது. இதுதான் இந்த வெரைட்டி. இதெல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி. இதுலயும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வரும். என்னென்ன வருது அப்படி சொன்னாக்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த மாதிரி இருக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா இந்த ஃபார்முலா எப்படி நம்ம கெஸ் பண்றது? ஓகே, return on equity. இது first term, இது second term. First term, second term. ரெண்டு கனெக்ட் பண்றதுக்கு ஆன் இருக்கிறதுனால being return divided by equity. Equity என்ன அர்த்தம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் தான் ஈக்விட்டி நம்ம சொல்லுவோம். அவனுக்கு என்ன சேரும்? ஃபார் எக்ஸாம்பிள் EBIT, அதுல இருந்து மைனஸ் இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு EBT வரும். Now you have to subtract the tax from here, you will get EAT. இதுல இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா you will get earnings available to the equity shareholders. So return on equity la equity shareholders funds denominator போட்டா அவனுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் என்ன? இதுதான். So numerator la you have to post earnings available to equity shareholders. அதே return on shareholders funds na
ரிட்டர்னுக்கும் ஷேர்ஹோல்டர் ஃபண்டுக்கும் உள்ள லிங்க் ஆன் இருக்கிறதுனால return should be the numerator and shareholders funds in the denominator. Shareholders funds என்ன அர்த்தம்? ஈக்விட்டியும் preference shareholders ஃபண்டும் சேர்ந்துடணும். Preference share capital. Okay. Both will be included. Equity plus preference share capital. Numerator இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ற அமௌண்ட் என்னது? EBT. ஈட் வந்து சாரி ஈட் எது எடுத்துக்கணும்? ஈட். இந்த ஈட்ல இருந்து தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போற அமௌண்ட்டும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போற அமௌண்ட்டும் இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நியூமரேட்டர்லயும் ரெண்டு பேர் இருக்கணும். ரெண்டு பேருக்கு இருக்கிறது என்னது? ஈட். ஈட் கம்ப்ரைசஸ் வாட்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிளஸ் earnings available to equity shareholders. ரெண்டு பேர் டினாமினேட்டர்ல வந்தா நியூமரேட்டர்ல ரெண்டு பேர் வராங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஆன் இருக்கு. ரிட்டர்ன் should be the numerator and investment should be the denominator. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? otherwise named as capital employed. இது சிம்பிளா ROI அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ROCE அப்படின்னு சொல்லலாம். இதுல டெட் லாங் டர்ம் டெட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி மூணும் சேரும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். மூணு பேத்துக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், earnings available to the equity shareholders. எது தவிர? டாக்ஸ் தவிர. அதனால எபிட்ல இருந்து டாக்ஸை மட்டும் லெஸ் பண்ணி போடலாம் ஒரு ஆங்கிள். இல்ல சார் எபிட்டே கூட போடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணு பேர் இந்த பிசினஸுக்கு ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க மூணு பேருக்கு கொடுக்குற அமௌண்ட் நியூமரேட்டர்ல இருக்கணும். கவர்மெண்ட் இல்லாம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த பார்ட்னரா வச்சுக்கலாம். வேர் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் 0 மானிட்டரி வைஸ். அப்படின்னா நியூமரேட்டர்ல மூணு பேர் நாலு பேருக்கு உள்ள அமௌண்ட்டை நியூமரேட்டர்ல போடலாம். ரெண்டு அப்ரோச் இருக்கு. எபிட் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இல்லைன்னா எபிட் மைனஸ் டாக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ரெண்டு அப்ரோச் இருக்கு. This is the logic. So இதெல்லாம் வந்து எதுல வருது? Profitability approachல வருது. So all these things are profitability approach. Now அதே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வேற என்னென்ன இருக்கு? ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் அசெட் ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆன் இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது? ரிட்டர்ன் பை அசெட். ஸோ ரிட்டர்ன் அப்ப அசெட்னா என்ன எடுத்துக்கலாம்? டோட்டல் அசெட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ். நான் போட்ட ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் போட்ட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். அல்லது டோட்டல் அசெட்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கூட பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட்ஸ். ஸோ இஃப் நத்திங் ஸ்டேட்டட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரணும்? earnings before interest and tax. என்ன சப்ட்ராக்ட் பண்ணிடணும்? டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்றது ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்ஸை ரிமூவ் பண்றது ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ். ஓகே, இப்படி போடலாம். அல்லது இன்னொரு அப்ரோச் earnings before interest and tax கூட போட்டுக்கலாம். இது வந்து போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் ஆன் அசெட். இது வந்து ப்ரீ டாக்ஸ்னு ரெண்டு ஆங்கிள் போடலாம். நான் இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஆங்கிளையும் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். Now ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும்போது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? எல்லா ஷேர் கேபிட்டலும் இருக்கும் அண்ட் டெட்டும் சேர்ந்து இருக்கும். Return on capital employed is otherwise named as return on investment. Debt, equity and preference shares also. அப்ப நியூமரேட்டர்ல மூணு பேத்துக்கு உள்ளது வரணும். earnings before interest and tax, after tax வச்சுக்கலாம், before tax வச்சுக்கலாம். That's a two variant here. Return on equity அப்படிங்கிறது profit after tax பதிலா இப்படி போடுங்க. earnings available to minus preference dividend subtract பண்ணிக்கணும். If there is preference dividend that should be removed. bookல preference dividend பத்தி அவங்க ஹேண்டில் பண்ணல. But I consider the preference share is also there ன்னு சொன்னால் அது ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வேற, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேறையாக நமக்கு மாறிடுது. கிளியர்? ஸோ வித் தட் நமக்கு என்ன முடிஞ்சிச்சு? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பத்தின ஓவரால் வியூ கம்ப்ளீட்டட். ரைட். நெக்ஸ்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ். டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்.
So B இதுதான் நான் டீடைலா பார்க்கணும்னு சொன்னேன். Let's deal with that. So assume that we have sales rupees 1000 units. Rupees பதிலா யூனிட் வச்சுக்கலாம். So you will be able to understand easily. Stock 100. அப்புறம் 100 யூனிட் வாங்குனீங்க வித்தீங்க, திரும்ப வாங்குனீங்க வித்தீங்க, இது மாதிரி 10 முறை நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட வந்த ஸ்டாக் விற்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? டேஸ். வருஷத்துக்கு 360 நாள்னு வச்சுக்கிட்டோம்னா 10 முறை ட்ரேட் ஆயிருக்குன்னா 36 நாளைக்கு ஒரு முறை வித்துரும். அதே சமயத்துல சேல்ஸ் வந்து 10,000 ஆக இருந்தால் ஸ்டாக் அதே 100 இருக்குன்னா 100 டைம்ஸ் ட்ரேட் ஆகுது. 360 டிவைடட் பை 100 and 100 போட்டீங்கன்னா 3.6 டைம் டேஸ்ல வித்துருது. இப்ப காய்கறி கடையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் வச்சிருக்கிறது என்னமோ 100 ரூபாய் ஸ்டாக் தான் இருக்கும். சேல்ஸ் எவ்வளவு நடக்கும்? 36,000 நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 360 டைம்ஸ் ட்ரேட் ஆகுது. அப்ப ஒரு முறை வாங்கின காய்கறி விற்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? 1 டே. இப்ப இது வந்து என்ன தெரியுது? இந்த கடையில பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகுது. காய்கறி கடை மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதே காய்கறி கடையில இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பழசெல்லாம் விற்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி வித்தா ரொம்ப பழசெல்லாம் கெட்டு போயிருக்கும். என்ன பண்ணான்னு தெரியாது. ஸோ யூ கேன் லிங்க் வெரி ஈஸிலி. இதே இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஆர் ஆடி இந்த மாதிரி கார் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து சே ஒரு 100 crores வச்சிருப்பான் வேல்யூக்கு இன் ருபீஸ். எவ்வளோ சேல்ஸ் நடக்கும்? மிஞ்சி போட 100 crores தான் சேல்ஸ் நடக்கும் ஒரு வருஷத்துக்கே. அப்படின்னா 1 டைம் தான் ட்ரேட் ஆகுது. எவ்வளோ? 1 டைம். அப்படின்னா ஒரு கார் விற்கிறது 360 நாள் ஆகுது. ஒரு கார் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் விற்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக். சே ஆடி கார் இன் எனிவேர் ரேஞ்சிங் பிட்வீன் 1 to 5 crores ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா 20 கார் விற்கும். ஆனால் டிஸ்பிளேல உனக்கு எவ்வளோ வச்சிருக்க வேண்டியது இருக்கு? 100 கோடி ரூபாய்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருந்தால் மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இது ஃபாஸ்ட் மூவிங், இது மாடரேட் மூவிங், இது ஸ்லோ மூவிங், இது ஆல்மோஸ்ட் டெட் ஸ்டாக் லைக் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபாய் கடன் 100 ரூபாய் கடன் வாங்குறேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. வாங்கிட்டு நான் என்ன பண்றேன்? குட்ஸை வாங்குறேன். 100 ரூபாய் வாங்குறேன். சேல் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 105 ரூபாய். அப்போ எனக்கு என்ன ப்ராஃபிட் வரும்? என்ன ப்ராஃபிட் வரும்? வாங்கின கடனுக்கு 12% வட்டி கொடுக்கணும். 100 ரூபா வாங்கி 105 ரூபா வித்தா 5 ரூபா ப்ராஃபிட். இது 12% per annum வச்சுக்கோங்க. 5 rupees ப்ராஃபிட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ended with loss 7 rupees. ஓகே, இது ஆடி கார் மாதிரி இருந்தால், பென்ஸ் மாதிரி இருந்தால் அவனால வந்து 5% லாபத்தெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட விற்க முடியாது. அவனுக்கு லாஸ் தான் வரும். இதுவே காய்கறி கடைக்காரனை வச்சுக்கலாம், அல்லது இந்த ரோட்ல விற்கிறான் இல்லையா இளநீர் கடை, அவன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ச்சேசஸ் பதில ஸ்டாக் 100 ரூபாய், சேல்ஸ் வந்து 105 ரூபாய்க்கு தான் விற்கிறான். 5 ரூபாய் தான் லாபம். ஆனா அவன் கிட்டத்தட்ட வந்து வாங்கினது 2 நாள்ல வித்துடுறான். அப்ப 360 நாள்ல எத்தனை முறை வாங்கி வித்துறான்? 180 டைம்ஸ். அப்ப ஒரு முறை வாங்கி வித்தால் 5 ரூபாய் லாபம்னா 150 முறை வாங்கி வித்தான என்ன லாபம் வருது அவனுக்கு? 900 rupees. அப்ப 12 rupees இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 888 will be the gain. So அப்ப இது என்ன தெரியுது? ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்தால் சின்ன மார்ஜினா இருந்தாலும் ஹியூஜ் ப்ராஃபிட் will be there. ஓகே, இதே வந்து ஸ்லோ மூவிங்கா இருந்துச்சு அப்படி சொன்னாக்க வேற வழி இல்லை. he has to have huge margin only, then he can compensate. இந்த ஃபாஸ்ட் மூவிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இவன்ட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? 2 நாளைக்குரிய ஸ்டாக் தான் இருக்கு. 2 daysனா 2 days ஸ்டாக்.
ஓகே, அப்படின்னா சேல்ஸ் வந்து 105 ரூபாய் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், 100 ரூபான்னு வச்சுக்கேன். சேல்ஸை நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, சேல்ஸ் பீயிங் 100. 180 நாளைக்குரிய சேல்ஸ் எவ்வளவு வருது? 18,000. நம்ம கிட்ட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க வெறும் 180. அதர்வைஸ் இப்படி மாத்திங்க, 36,000 being the சேல்ஸ். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேல்ஸ், ஒரு வருஷம் 360 நாளைக்கு 36,000 ரூபாய் சேல்ஸ். ஆனா என்கிட்ட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 180 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு. அப்ப இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டீங்கன்னா 36,000 டிவைடட் பை 180 போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? 200 டைம்ஸ் 360 டிவைடட் பை 200 போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வாங்கினீங்கன்னா 1.8 டேஸ்ல வித்து முடிச்சிருது. 1.8 டேஸ்ல வித்து முடிச்சிடும். அவ்வளோ ஃபாஸ்டா போகுது. ஸோ ஒரு பிசினஸ் வந்து லாபம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று எக்ஸார்பன்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்க பிசினஸுக்கு அது சான்சஸா பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி பண்ண முடியறதுன்னு வேஸ்ட். ஸோ எக்ஸார்பன்ட் ப்ராஃபிட் கேனாட் பி ஃபிக்ஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம அடுத்தது? யூ ஹேவ் டு மல்டிபிள் த சேல்ஸை மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் மாற்றணும். அதுதான் இங்க டர்ன் ஓவர் ஆர் ஆக்டிவிட்டி. whether the business is active or not சொன்னாலும் இதுல பயங்கர ஆக்டிவா இருக்கு, இது ரொம்ப ரொம்ப இது வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கு, இது வந்து இன்ஆக்டிவா இருக்கு, இது மாடரேட்லி ஆக்டிவ். ஸோ அந்த பிசினஸ் ஆக்டிவா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ். அதாவது இந்த இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கு, நேம் கொடுக்கல, இப்ப நேம்லாம் சொல்லிட்டு வரேன் பாருங்க. ஒன்னு பேரு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னு ஒன்று இருக்கு, டர்ன் ஓவர்னு ஒன்று இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு எந்த டேர்மும் இல்லை. ரெண்டு டேர்மும் கனெக்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க செகண்ட்ல உள்ளது நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட்ல உள்ளது டினாமினேட்டர்னு சொன்னேன். இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோக்கெல்லாம் முழுக்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் வரும். டர்ன் ஓவர் ஷுட் பி த நியூமரேட்டர் அண்ட் ஸ்டாக் ஷுட் பி த டினாமினேட்டர். ஸ்டாக் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்கு. எதை சார் எடுத்துக்கலாம்னு சொன்னால் யூ கேன் டேக் தி ஆவரேஜ் ஆஃப் தீஸ் டூ. அண்ட் ஸ்டாக் வந்து என்ன வேல்யூல இருக்கும்? காஸ்ட்ல இருக்குமா சேல்ஸ்ல இருக்குமா? காஸ்ட்ல இருக்கும். அப்ப நியூமரேட்டர்லயும் காஸ்ட்ல இருக்கணும், அதாவது காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு எடுத்துங்க. அப்படி காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு கொடுக்கல அப்படி சொன்னாக்க வேற வழி என்னன்னா செகண்ட் சாய்ஸ் நீங்க சேல்ஸ் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் செகண்ட் சாய்ஸ். இஸ் தட் ஓகே? ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நான் என்ன பண்ணணும், அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ சேல்ஸ் ஸ்டாக். அப்ப என்ன பண்ணிட்டேன், சேல்ஸ் பை ஸ்டாக்னு போட்டு என்ன பண்ணிட்டேன், நான் எதை கண்டுபிடிச்சிட்டேன்? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா இதுதான். இதே ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ டேஸ்ல சொல்ல முடியுமா சார்? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இன் டேஸ் ஆர் மந்த்ல சொல்ல முடியுமா? டேஸ் ஆர் மந்த்ஸ்ல. ஓகே, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இன் டேஸ் ஆர் மந்த். அல்லது இதுக்கு என்ன பேர்னா ஸ்டாக் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வெலாசிட்டினா ஸ்டாக் உள்ளார வருது, வித்த பிறகு வெளியே போகுது, போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அது வெலாசிட்டி. அப்ப இதுக்கான ஃபார்முலா டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year, days are months in a year, okay, divided by stock turnover ratio, so இங்க எப்படி கண்டுபிடிச்சேன்? 36 days ஆச்சு அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு 360 நாள் இந்த டைமால டிவைட் பண்ண உடனே எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஓகே, சோ டேஸோ மந்தோ ஏதாவது ஒன்று போடலாம், அல்லது நேரடியாக இந்த ரெண்டு ஃபார்முலையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by stock turnover ratioங்கிறது இதானே. இந்த ஃபார்முலா அப்படியே போடுங்க. டினாமினேட்டர் என்ன வரும்? எனக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன்டு ஆவரேஜ் ஸ்டாக் நமக்கு வரும். கிளியர்? இதான் இதோட ஃபார்முலா. எனி டவுட்ஸ் ஹியர்? இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் டர்ன் ஓவர் பதிலா இப்ப என்ன நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். வாட்ஸ் தி ஃபார்முலா ஹியர்? டெட்டாஸுக்கும் டர்ன் ஓவருக்கும் லிங்க் இல்லைன்னா செகண்ட் டேர்ம் டர்ன் ஓவர் ஷுட் பி த நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல டெட்டாஸ் ஷுட் பி. அண்ட் டெட்டாஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? டெட்டாஸும் இருக்கும், அல்லது பில்ஸ் ரிசீவபிள் சேர்ந்து இருக்கும், அல்லது சிம்பிளா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் போட்டுக்கலாம். எதனால வருது இந்த டெட்டாஸ் அண்ட் பிஆர்? டியூ டு கிரெடிட் சேல்ஸ். ஸோ நியூமரேட்டர்ல கிரெடிட் சேல்ஸ் போட்டுக்கலாம். எப்படி நம்ம டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டேஸ் போடலாமா இல்லையா? டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இன் டேஸ்ல சொல்றதாக இருந்தால், டேஸ் ஆர் மந்த்ஸ்ல சொல்றதாக இருந்தால் ஃபார்முலா எப்படி வரும்? இந்த ஃபார்முலா அப்படியே வரும்.
days or months in a year, 360 or 12 divided by debtors turnover ratio. எப்படி சொல்லலாம்? அடுத்தது debtors மட்டும் தான் சொல்லணுமா சார்? Creditors சொல்லக்கூடாதா? Of course you can tell for creditors also. If you want to tell for creditors, what is a ratio here? Creditors turnover ratio. Turnover by creditors. Creditors அப்படிங்கிறது creditorsum bills payableum சேர்ந்தது. எதனால இது வருது? Credit purchaseனால. Okay, அதே creditors debtors turnover ratio மாதிரி இங்க creditors turnover ratio க்கு என்ன போட போறோம்? Days or months in a year divided by creditors turnover ratio. 360 or 12 divided by creditors turnover ratio. Is that clear? இது இன்னும் extended formula இதே மாதிரி போடுறதா இருந்தா எப்படி வரும் formula? 360 divided by creditors turnover ratio is nothing but credit sales into accounts payable. Accounts payable. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி சொன்னாக்க இதுக்கு என்ன ஒரு பேர் என்னன்னா days or months. Debtors turnover ratio in days or months is nothing but average collection period. ACP. ACP எங்கேயாவது பார்த்த மாதிரி வருதா? ஸோ ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ACP இருக்கு. அதே சமயத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லையும் நம்ம ACPங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே நடத்தும் போது இந்த ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் as well as ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தும் போது ரேஷியோஸ்ல இதோடைய ஃபார்மேட் நான் கொடுப்பேன்னு சொன்னேன். இங்கே தான் டீட்டெயிலாக பேசுவேன்னு சொன்னேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டாபிக் ஈஸியாக பைஹார்ட் பண்ண மாதிரி போட்டுடலாம். அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ் வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஆவரேஜ் பேயபிள்ஸ் பீரியட். ஓகே, now நீங்க ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது என்ன பண்ணீங்க? while studying working capital management, current assets minus current liabilities. current assetsல ஸ்டாக் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஸ்டாக் அல்லது debtors எப்படி கண்டுபிடிச்சீங்க? how do you calculate the debtors? எப்படி கண்டுபிடிச்சீங்க? credit sales into ACP into ACP, average collection period. இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலாவை நாம அப்படியே என்ன மாத்திரலாம்? அந்த மாதிரி மாத்திரலாம். இங்கே பாருங்க, 360 divided by debtors turnover ratio is nothing but credit sales into average receivables. இந்த ரெண்டுக்கு சேர்த்து என்ன டேர்ம் யூஸ் பண்றேன்னா average receivable யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு சேர்த்து நம்ம average payables நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். this will be average payables. இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்து கொடுக்கிறேன் பாருங்க. days or months in a day year, அதாவது ACP is equal to 360 divided by credit sales into average receivable. இப்போ என்ன பண்றேன்? average receivable கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? average receivable is equal to ACP, இது ஆட்டோமேட்டிக்கா அதர் சைடு போச்சுன்னா into credit sales divided by 360. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல போட்டோம். ஓகே, ஸோ அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ்ல எத்தனை நாளுக்குரியது பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா கிரெடிட் சேல்ஸ் இன்டு ACP. ACPங்கிறது 360 டேஸ்னா சரி 36 சொன்னா 36 by 360 போடுவீங்க. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வரும்போது கிரெடிட் பர்ச்சேசஸ் இன்டு ஆவரேஜ் பேயபிள்ஸ் பீரியட். ஆவரேஜ் பேயபிள்ஸ் பீரியட் அதாவது இந்த ஃபார்முலா தான் அது. APP is equal to 360 divided by credit sales தான் இன்டு ஆவரேஜ் பேயபிள்ஸ் தான் நான் இங்கே மாத்தி இருக்கிறோம். ஸ்டாக் வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் வரும்போது finished goods இருந்தால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன்டு எத்தனை மாசத்தோடையது? ஸ்டாக் டர்னோவர் ரேஷியோ இன் டேஸ். ஸ்டாக் ஹோல்டிங் டேஸ் சொல்லலாம். ஸ்டாக் டர்னோவர் ரேஷியோ இன் டேஸ். ஸோ இது தெரிஞ்சா அது ஓகே. ஓகே, இந்த காம்பனன்ட் தான் நம்ம அங்கே யூஸ் பண்றோம். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ல இதுதான் யூஸ் பண்ணோம். பிளஸ் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஃபார்முலா தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹோப் யூல் பி நோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் ஃபார்முலே கேன் பி இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட் இன் ஆல் த சாப்டர்ஸ். இதோட முடிஞ்சிருச்சா சார்னா தேவையில்லை, இன்னும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. நமக்கு என்னென்ன இருக்கு அப்படி சொன்னாக்க அசெட் டர்னோவர் ரேஷியோ போடலாம்.
அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னது? அசெட் டர்னோவர் ரேஷியோக்கு டர்னோவர் பை அசெட். என்ன அசெட்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது கரண்ட் அசெட்ஸ் மட்டும், ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது நெட்வொர்த் மட்டும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அல்டிமேட் ஃபார்முலா வந்து என்னது? டர்னோவர் பை அசெட். ஓகே, அசெட் டர்னோவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்னோவர் ரேஷியோ அண்ட் நெட்வொர்த் டர்னோவர் ரேஷியோ எது வேணாலும் இருக்கலாம். எல்லா இதுலயுமே டர்னோவர் நியூமரேட்டர்ல, ஒர்க்கிங் கேபிட்டல் டினாமினேட்டர், டர்னோவர் நியூமரேட்டர் நெட்வொர்த் டினாமினேட்டர்ல வந்துடும். சோ இது மாதிரி இருக்கிறது டர்னோவர் ரேஷியோ. டர்னோவர் ரேஷியோ ஜாஸ்தி ஆக ஆக இந்த பிசினஸ் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஈவன் சின்ன மார்ஜின் வச்சாலும் ஹியூஜ் ப்ராஃபிட் வில் பி earnable. That's a logic here. ஆக்டிவிட்டி ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இந்த டர்னோவர் ரேஷியோஸ். நமக்கு கிளியர்? Now turnover ratios. These ratios indicate the efficiency with which capital employed is rotated. எவ்வளவு முறை ரொட்டேட் பண்றோம். வேரியஸ் டர்னோவர் ரேஷியோஸ்ல என்னென்ன இருக்கு? ஒன்னு இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோ, வெரி ஃப்ரெண்ட்லி ஒன். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்டரி. சார் ரா மெட்டீரியலா இருந்தா ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரா மெட்டீரியல் இன்வென்டரி. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தா and the cost of production for the semi processed form will be taken divided by average work in progress inventory. Cost of production சொன்னா நம்ம இது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மென்ட்ல படிச்சிருப்போமா இல்லையா? மெட்டீரியல் இருந்தா யூசுவலா 100% கன்வர்ஷன் முடிஞ்சிருக்கும். லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரொபோர்ஷனேட்டா முடிஞ்சிருக்கும். ஓகே, லேபர் அண்ட் ஓவர் ஹெட். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு 60%, 70%, 50% என்ன லெவல் கொடுத்துருக்கோம்னா அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். Cost of production is not 100% cost of production. Cost of production expended for the work in progress to that stage will be taken in the numerator. Is that okay? அதே மாதிரி debtors turnover ratio வரும்போது credit sales divided by average accounts receivable. Okay, clear? R போட்டு அதே திரும்ப average. So average accounts receivable or closing accounts receivable ஏதாவது ஒன்று போடலாம். ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லையா? என்ன ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங்காவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆர் போட்டு வச்சிருக்கலாம். உனக்கு நீங்கள் கேன்சலே பண்ணிக்கலாம். அதே பீரியட்ல சொல்லலாமா? பண்ணலாம், பீரியட்லையும் சொல்லலாம். கமான், if the credit sales is 80,000 rupees, average accounts receivable being 20, debtors turnover ratio எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ debtors turnover ratioக்கு ஃபார்முலா என்னது? debtors turnover ratio or means receivables turnover ratio சொல்லலாம். turnover by debtors or receivables. Okay, டர்ன்ஓவர் அப்படிங்கிறது எதனால இந்த டெட்டாஸ் வருது? ஆவரேஜ் ரிசீவபிள், அக்கௌண்ட் ரிசீவபிள், கிரெடிட் சேல்ஸ்னால வருதுன்னா அதுதான் நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். இங்க கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 80,000 rupees and average receivable being 20. Then number of times here being 4. Okay, now இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ACP கண்டுபிடிக்கணும். அதாவது debtors turnover ratio in days, அதுக்கு இன்னொரு பேரு ACP. In short we call this being ACP. ACP வரும்போது days or months in a year divided by debtors turnover ratio. Okay, அப்ப 360 divided by 4 போட்டீங்கன்னா 90 days. 90 days. Is that clear? $90 days is otherwise named as what? 3 months. Now credit sales 12 lakhs, the outstanding amount of debtors beginning and end being 140 and 160. அப்ப average receivables வந்து எவ்வளவு வரும்? 1,50,000 rupees. 1.5 lakhs. Am I right? So receivables turnover ratio is equal to turnover by average receivable. Turnover here being credit sales by average receivables. So average receivables 1.5 lakhs, numeratorல 12 lakhs போட்டீங்கன்னா என்ன வருது? 8 times. 8 times நீங்க டேஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க மந்த்ல சொல்றதா இருந்தால் 12 months divided by 8 times போடலாம். 1.5 months சொல்லலாம் அல்லது 45 days சொல்லலாம். You can say in both the way. Clear? Now let's go for the creditors turnover ratio. Creditors turnover ratio வரும்போது simple. Creditors turnover ரெண்டுக்கும் கனெக்ட் பண்றதுக்கு எந்த டேர்மும் இல்லைன்னா செகண்ட் டேர்ம் turnover should be the numerator, creditors should be the denominator. Creditors வரும்போது average payable எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர்ல எதனால அந்த payables வருது? Credit purchasesனால.
So credit purchases being 1 lakh, average accounts payable being 25,000. So 1 lakh divided by 0.25 lakhs is equal to 4 times. Otherwise 360 divided by 4 times போட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 90 days or 3 months. Or 3 months. Is that clear? So now we'll be able to understand credit cost turnover ratio also. இது மட்டும் இல்ல, எதுக்கு வேணாலும் போடலாம்னு சொன்னேன். இந்த செல் டர்ன்ஓவர் ரேஷியோஸ் என்னென்ன போடலாம்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் டர்ன்ஓவர். செகண்ட் டேர்ம் should be the numerator, first term should be the denominator. So turnover by fixed assets. டர்ன்ஓவர் அப்படிங்கிறது சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு வந்து இது கிரெடிட் சேல்ஸோ கிரெடிட் பர்ச்சேஸோ அந்த மாதிரி தனியாக சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னா டோட்டல் சேல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். டோட்டல் சேல்ஸ் சொன்னாலும் நெட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பீங் total assets turnover ratio. Total assets turnover ratio. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது fixed assets, இங்க total assets. ரெண்டுமே சேம் ஆன்சரா தான் இருக்கும். working capital விஷயம் பார்க்கலாம். working capital வரும்போது denominator என்ன வந்துரும்? working capital. அப்படினா sales by fixed assets அல்லது working capital அல்லது total assets அல்லது net worth எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப turnover னு சொன்னா நீங்க ரேஷியோ மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. ரெண்டு வேர்டு கனெக்ட் பண்ணி ரேஷியோன்னு சொல்லி இருக்கிறான். அதில் செகண்ட் டேர்ம் டர்ன் ஓவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு எந்த கனெக்ஷன் இல்லைன்னா செகண்ட் டேர்ம் நியூமரேட்டர் வேல்யூ, ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டர் வேல்யூ. யூ நோ நீட் டு மக் அப் த ரேஷியோஸ் ஹியர். இஸ் தட் கிளியர்? Then we'll go for the solvency ratio. சால்வன்சில நமக்கு லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரெண்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் தான் ரொம்ப ஃபெமிலியரா நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன இருக்கு அப்படி சொன்னாக்க current ratio. முதல்ல அதை முடிச்சிடுறேன். So current ratio is nothing but current assets by current liabilities. Liquid ratio or quick ratio is nothing but liquid assets by current liabilities. Usually இது வந்து 2.2:1 இருந்தா better அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1:1 இருந்தா betterன்னு சொல்லுவாங்க. Is that okay? But not necessarily it should be the same. அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Now, current ratio, current assets by current liabilities, liquid ratio வரும்போது liquid assets by current liabilities or liquid liabilities கூட போடலாம். ஓகே, liquid liabilities அப்படிங்கும்போது பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கும்போது liquid liabilities வரும், இல்லைன்னா தேவையில்லை. current liabilitiesல current assetsனா உங்களுக்கு தெரியும், all the current assets. அதுல ஸ்டாக் சேரலன்னா அதான் liquid assets. current assetsல இருந்து ஸ்டாக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் liquid asset. liquid liability வரும்போது current liabilities வந்து bank overdraft if any should be subtracted to get the liquid liabilities. So அப்ப ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா current ratio வரும்போது current assets by current liabilities, liquid ratio வரும்போது liquid assets by current liabilities or liquid asset by liquid liability. So note, liquid asset is nothing but current assets ல இருந்து ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் liquid asset. liquid liability is nothing but current liabilities ல இருந்து bank overdraft if it is available subtract பண்ணிட்டீங்கன்னா liquid liability. பெரும்பாலும் இது பேங்க் ஓவர்டிராஃப்ட் இருக்காது இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல, நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ரேர் சினாரியோ. அதனால liquid ratio அப்படிங்கிறது liquid assets by current liabilitiesங்கிற டேர்மே யூஸ் பண்ணிடுவாங்க, தப்பில்லை. ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, we have been given short term solvencies la another 3 more points are there. இதுல வந்து coverage ratio னு சொல்லலாம், இவங்க பேர் மாத்தி யூஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் coverage ratios. These are called coverage ratios, right? சரி, நம்ம என்னென்ன பார்த்தோம்? current ratio பார்த்தோம், liquid ratio பார்த்துட்டோம். We still have one more ratio called cash reserve ratio. Cash reserve ratio. Okay. Cash reserve ratio அல்லது super quick ratio. இதுக்கு பேரு super quick ratio. Super quick ratio.
இது இன்னொரு பேரு குயிக் ரேஷியோ. லிக்விட் ரேஷியோக்கு இன்னொரு பேரு குயிக் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோக்கு இன்னொரு பேரு சூப்பர் குயிக் ரேஷியோ. இதுக்கு என்ன ஃபார்முலானா current liabilities divided by cash divided by current liabilities is the super quick ratio. Okay, for example, cash 1000 and debtors 2000, stock 2000, 5000 being the current assets. Creditors and bills payable 1500 and bank overdraft 1000 சொன்னால் current liabilities being 2500. இது current assets, current liabilities. இது current assets. ஸ்டாக்கை விட்டுட்டு கவுண்ட் பண்ணோம்னா இதுக்கு பேரு liquid assets. பேங்க் ஓவர்டிராஃப்ட் விட்டுட்டு பார்த்தோம்னா அதுக்கு பேரு liquid liabilities. So I can fit the details here. Current assets being 5000, current liabilities being 2500. So the answer being 2. Simply 2 ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 2:1 சொல்லலாம். This is the optimum level தான் இருக்கு. Liquid assets by current liabilities வரும்போது liquid assets வந்து எவ்வளவு இருக்கு? 3000 stock சேரக்கூடாது. Divided by current liabilities or liquid liabilities. If we have been given bank overdraft, it is better to take the liquid liabilities only. Liquid liability being 1500. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 2 times இருக்கு. 2:1. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா கேஷ் எவ்வளோ இருக்கு? 1000, கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு? 2500. அப்போ என்ன ஆன்சர் வருது? 0.4 வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 0.4. இது 2 times பெட்டர்னு நினைப்பாங்க, இது 1 time பெட்டர்னு சொல்லுவாங்க, இதை 0.5 times இருந்தால் பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் நாட் நெசசரி. சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த நம்பர் கொடுக்குறாங்க. when the current ratio is 2 times you are safer அப்படிம்பாங்க, and liquid ratio is 1 அப்படின்னா சேஃபர்னு சொல்லுவாங்க, and super quick ratio 0.5 னா சேஃபர்னு சொல்லுவாங்க. இது அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Is that clear? Clear? Now இதுல இன்னொரு ரேஷியோ இருக்கு. கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, நாலாவது ஒன்று இருக்கு. அது பேர் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ இது லிக்விடிட்டி ரேஷியோட சேர்த்துக்கலாம். டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க ஓகே, liquid assets by daily cash requirement. Liquid assets by daily cash requirement. Okay, இதே சம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கேஷ் ரெக்வயர்மெண்ட் 100 வச்சுக்கிட்டீங்கன்னா, what about the defensive interval ratio, DLR, defensive interval ratio? current assets வந்து 1000 plus 2000, 3000 இருக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எனக்கு பணம் தேவைப்படுது பிசினஸ் ரன் பண்றதுக்கு. வேற எந்த ஒரு ரீசனும் இல்லாதனாலும் 100 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் செலவு பண்ணிட முடியும்? 30 ரூபாய். ஸ்டாக்கே விக்கலனாலும் இது வரும். சடனா இன்னைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் விற்குமா? விற்காது. ஆனா பிசினஸ் பண்ணி ஆகணும், செலவு மட்டும் பண்ணி ஆகணும். டெய்லி 100 ரூபாய் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பீங்க? கையில ஒரு 1000 இருக்கு, 10 நாள் போயிடுச்சு. டெட்டாஸ் யார் யாருக்கிட்ட பணம் வர வேண்டியது இருக்கோ அவங்களும் ஃபோன் பண்ணி கொடுப்பா கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு வாங்கினா இன்னும் ஒரு நாள் ஓட்டலாம். ஸோ எவ்வளவு நாள் உங்களுடைய பிசினஸை சஸ்டெயின் பண்ணலாம்? இப்ப யுஎஸ் அண்ட் ஈரான் வார் இல்லையா, எல்பிஜி சிலிண்டர்ஸ் அண்ட் கேஸ் வந்து பெரிய ட்ரபிளா இருக்கு. இந்தியா சஸ்டெயின்டு சோ லாங் வித்வுட் ரைசிங் த பெட்ரோல் பிரைஸ். ஆல்மோஸ்ட் பல கண்ட்ரில வந்து 30% 40% வரைக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்டோட பிரைஸை, பெட்ரோல் டீசலோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க so many days.
எல்பிஜி ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரே ரீசன் வந்து என்னன்னா தே ஹேவ் த பேக்லாக். ஸோ இருக்கிற பேக்லாக் ஸ்டாக் வந்து எத்தனை நாள் சஸ்டைன் பண்ண முடியும்னா ஒரு 2-3 மாசத்துக்கு சஸ்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வார் போச்சுன்னா நமக்கு லாக்டவுன் தான். நெக்ஸ்ட் ஒன் மோர் லாக்டவுன். நீங்க வீட்டில் உட்காந்து என் கிளாஸுக்கு கவனிக்க வேண்டியதான். ஸோ தட்ஸ் ஹவ் த திங்ஸ் ஆர் தேர். அப்போ எத்தனை நாள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ இஸ் நதிங் பட் லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை டெய்லி கேஷ் ரெக்யர்மெண்ட். இந்த டெய்லி கேஷ் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொஜெக்டட் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் எனக்கு பணம் தேவைப்படுது. ஒரு வருஷத்துக்கு 360 நாள் டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன வருது? ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணா என்ன கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன்லாம் தேவையில்லை. கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். ஒரு நாளைக்கு ஆன ஆவரேஜ் 100 ரூபாய் வருது. 100 ரூபாவை நான் செலவு பண்ணிட்டு இருக்கணும். எந்த ஒரு ஸ்டாக்கும் சேல் ஆகாமல் இருக்கிற விஷயத்தை வச்சு தொழில நடத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? கையில் இருக்கிற கேஷ் யார்கிட்ட நான் குட்ஸை வித்து பணம் வர வேண்டியது இருக்கு, அவர் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு வச்சு நான் மேனேஜ் பண்றது எத்தனை நாள் மேனேஜ் பண்ண முடியுமோ அது பேர் டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ. ஆல் த 4 ரேஷியோஸ் ஆர் ஃபார் என்னது? ஷார்ட் டர்ம் லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஓகே, short term liquidity ratios, current ratio, liquid ratio, super quick ratio and defensive interval ratio. Apart from that we have been given 2 more ratios called coverage ratios. 3 and 5 ரெண்டுமே coverage ratios னு சொல்லலாம். ஓகே, இத coverage ratio னு சொன்னால் கரெக்டா இருக்கும். Three and 5 என்னோட ஓல்டு வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா அதில் இது ரெண்டையும் கவரேஜ் ரேஷியோஸ்னே கொடுத்துருப்பேன். ஓகே, ரேஷியோஸ் எப்படி நீங்க ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம்ன்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கிறேன். நேம் ஆர் இதோட மீனிங் வச்சு கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 4வது டைப். ஓகே, சோ இது முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு. இந்த டைப்ல வந்து இந்த விஷயங்கள் வரும். இந்த டைப்ல வந்து ஆக்டிவிட்டி ரேஷியோஸா வரும். Okay, this will be most probably activity ratios. Okay, turnover ratios are activity ratios. இந்த டைப்ல இன்னொன்னு இருக்கு, long term solvency ratios. அது பார்க்கலாம் வரும்போது. நேம் அண்ட் மீனிங்ல என்னென்ன பார்த்தோம்? நேம் அண்ட் மீனிங்ல current ratio, liquid ratio, super quick ratio or cash reserve ratio, even defensive interval ratios இந்த நாலு பார்த்தோம். இந்த நேம் அண்ட் மீனிங்ல இன்னொரு வேரியன்ட் இருக்கு. In short, I can call this being coverage ratio. Okay, clear? இந்த கவரேஜ் ரேஷியோக்கான 2 ரேஷியோஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு fixed charges coverage ratio, இன்னொன்னு debt service coverage ratio. Is that clear? I am going to deal these two. Now EBIT 1000, interest 200, loan repayment other than interest 200. So interest போக பேலன்ஸ் இருக்கிறது EBT minus tax
டாக்ஸ் ஒரு 30% சொன்னால் 240 போயிடும். 560 being EAT. Okay. Minus preference dividend supposed to be payable being 100 rupees. அது போக பேலன்ஸ் வந்து earnings available to the equity shareholders 460 ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இருக்கிற ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஆர் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஒழுங்காக கட்ட முடியுமா? அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் படிக்கிற ஸ்பீடில் வச்சு எக்ஸாம் முன்னாடி போர்ஷன் கவர் பண்ணிடுவீங்களா? அதே தான், கவர் பண்ண முடியுமா இல்லையா? ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி, கிளியர். Can I cover my work within the time? Can I cover my interest commitment with the income I have? What could be my income? 200 is my income. And அந்த 200 மீட் பண்ணுறதுக்கு நான் எதுலேருந்து பண்ணோம்? தௌசண்ட்ஸ்லேருந்து. இப்போ 1000 by 200 போட்டிங்கன்னா 5 times I'm able to manage. சார் தாராளமாக இருக்குது சார், வருமானம் 1000 ரூபாய் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வெறும் 200 ரூபாய் தான். So I can definitely cover almost 5 times of interest payment can be done out of the EBIT available. அப்போ இதுக்கு பேர் என்னது? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. கலோக்கியல நம்ம பேசுறதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஆர் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் EBIT பை டாக்ஸ். கிளியர்? நம்ம வாங்கின கடனை திருப்பி தர முடியுமா, அடைக்க முடியுமா, மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க. பண்ண முடியுமா? ஓகே, forget about the preference dividend. இதை விட்டுட்டு செக் பண்ணுங்க. கேன் ஐ மேனேஜ்? இன்ட்ரெஸ்ட் 200 ரூபாய் கொடுக்கணும், வாங்கின கடனுக்கு வருஷம் 200 ரூபாய் பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்றேன்னு கமிட் பண்ணிட்டேன். 400 ரூபாய் தரணும். 400 ரூபாய் தர முடியுமா? தர முடியுமா முடியாதா? கமான். எதுல இருந்து பார்க்கணும்? அதுதான் இப்ப ப்ராப்ளமே. In absolute sense 1000 rupees divided by வட்டி 200 ரூபாய், பிரின்சிபல் 200 ரூபாய் சேர்த்தா 400 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. 2 முறை தர முடியும் சார். ஆனா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எபிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இது எக்ஸ்பென்சஸ் P&L டெபிட் பண்ணுவீங்க. லோன் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. So interest is payable out of before tax and principal repayment is payable out of after tax profit. அந்த சிக்கல் இருக்கு. ரெண்டுமே பிஃபோர் டாக்ஸ், ரெண்டுமே ஆஃப்டர் டாக்ஸ் நீங்க மாத்த ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ கவனிங்க. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, இதுக்கு பேர் என்னது? டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. கடன் ஒன்று வாங்குறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தி சர்வீஸ் ஆஃப் த பேங்கர், டெட் சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா? இன்ட்ரெஸ்டும் கொடுக்கணும், பிரின்சிபல் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்சோ ரீபே, EMI. அது எதுல இருந்து கொடுக்குறீங்க? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் மூலமா கொடுக்குறீங்க, டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். இது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஆனா பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஷுட் பி ஆஃப்டர் டாக்ஸ் தானே. அப்ப இதையும் பிஃபோர் டாக்ஸ். வாட்? loan repayment divided by 1 minus t. இதான் ஃபார்முலா. இதான் இதோட ஃபார்முலா. கிளியர்? EBT 100 ஆக இருந்தால் டாக்ஸ் 200 into 100 by 70. $286. அப்ப ஆன்சர் போடும்போது EBIT 1000 200 plus loan by 1 minus t 286. 1000 divided by 486. You can cover more than 2 times. 2.1 times. சார் தாராளமா சார், நான் வாங்கின கடனுக்கு கட்டாயமா ரீபேமெண்ட் பண்ற கெப்பாசிட்டி பண்ணுவாங்க. நீங்க லோன் வேணும்னு கேட்டா நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டான், எவ்வளவு சொத்து இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான், எவ்வளவு வருமானம் இருக்குன்னு தான் பார்ப்பான். சொத்து அழிச்சா நீங்க கடன் அடைக்க போறீங்க, அப்போ வருமானம் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய மந்த் ஆன் மந்த் எவ்வளவு இன்கம் இருக்கு, அந்த இன்கம் பேஸ் பண்ணி நீங்க வாங்குற லோனுக்கான இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ரீபேமெண்ட் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்கறது தான் இதுல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். So, அப்ப debt service coverage ratio is one of the favorable one for the lenders. இது
பிஃபோர் டாக்ஸ்ல வச்சுக்கிட்டேன் சார். ஆஃப்டர் டாக்ஸ் போட்டா வருமா சார்? போட்டு பார்ப்போம். ஆஃப்டர் டாக்ஸ்ல டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ ஆஃப்டர் டாக்ஸ் வரும்போது EBIT minus 1 after tax into 1 minus T, interest after 1 minus T, ரெண்டுமே after tax மாதிரி போச்சு. அப்ப loan repayment also default வந்து after tax only. அப்ப EBIT வந்து 1000 இருந்துச்சுன்னா into 1 minus T, T வந்து 30%. ஓகே, 1000 ரூபாய் சரி 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து சரி EBIT இல்ல. ஓகே, 1000 ரூபாய் into 1 minus T, 700 numerator, denominator interest on the 200 into 1 minus T and loan repayment. அப்ப 200 into 1 minus 0.3 போட்டீங்கன்னா 140 plus 200 440, 700 by 440 கரெக்டா வருதா? ம் 340 340 தான் வரணும். அப்ப more than 2 times 2.1 இதே வரும் பாருங்க. சோ எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, இன்னும் அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படி சொன்னாக்க இந்த EBIT இருக்குல்ல, இந்த EBIT எடுக்காதீங்க, EBITDAவை எடுங்க அப்படிங்கிறது இன்னொரு அப்ரோச். EBITDA என்ன அர்த்தம்னா earnings before interest, tax, depreciation and amortization. Depreciation is the value reduction of tangible assets, amortization is the value reduction of the intangible assets. So depreciation and amortization, EBITDA. இந்த depreciation amortization P&L டெபிட் பண்ணதுனால ப்ராஃபிட் குறையும், ஆனால் கேஷ் குறையல. கேஷ் என் பாக்கெட்ல தான் இருக்கு, அந்த பாக்கெட்ல இருக்க பணத்தை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் அடைக்கலாம். அதாவது rather than taking the EBIT you can take the EBITDA அப்படிங்கிறது one more approach. So இங்கேயே அவனே ஒரு டென்டேட்டிவா கொடுத்து வச்சிருக்கான், இன்கம்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான் rather than profitங்கிறது பதிலா. ப்ராஃபிட் சொன்னால் ஆஃப்டர் DA தான், அதாவது டெப்ரிசியேஷன் அமோர்டைசேஷன் தான். அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெட் சர்வீஸ் ரேஷியோல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ் தான் இருக்கணும். டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிட்டா சொல்றான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போஸ்ட் டாக்ஸ் ஆட் பேக் பண்ண எந்த அப்ரோச்ல பண்ணியிருக்கிறான்? இந்த அப்ரோச்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டெப்ரிசியேஷனையும் நீங்க ஆட் பேக் பண்ணிடுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனையும் ஆட் பேக் பண்ணிடுங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணிட்டீங்க, டாக்ஸும் லெஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நான் என்னெல்லாம் லெஸ் பண்ணிருக்க கூடாது? டெப்ரிசியேஷனும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனும் லெஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு ரெண்டு ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போட்டுங்க, டினாமினேட்டர்ல இன்ட்ரெஸ்டும் லோன் ரீபேமெண்ட்டும் போட்டுங்க. ஸோ இந்த ஆங்கிள் இந்த சம்ம நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஆங்கிள் இந்த சம்ம போடும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு இருக்கு? 560. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 200, but should be after tax இருக்கணும் 140. denominatorல interest on loan 140, loan repayment 200 rupees. அப்ப numerator value 700, denominator value 340. You get the same value. Logic புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். Fixed charges coverage ratio na only interest, debt service coverage ratio na interest மட்டும் கிடையாது, repayment of principal amount in சேர்த்து கணக்கு எடுத்துக்கோம். ஓகே, now சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன் இல்லையா கவரேஜ் ரேஷியோ என்ன சொன்னேன்? எனிதிங் கேன் பி கவர்ட் ஆர் நாட். ஈவன் யுவர் பர்சனல் லைஃப் கேன் ஐ கவர் வித்தின் திஸ் டைம் டு டிராவல் டு சம்வேர். இந்த இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு இந்த டயத்துக்குள்ள போயிடுவானா இல்லையா? சிலபஸ் கவர் பண்ண முடியுமா? அல்ல என்கிட்ட சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு கடன் அடைச்சிட முடியுமா? இல்ல வீடு வாங்கிட முடியுமா? எல்லாத்துக்கும் கவரேஜ் ரேஷியோ தான். அது மாதிரி இங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. அடுத்த கொஸ்டின், டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ கெஸ் பண்ணி சொல்லுங்க. What is the formula for dividend coverage ratio? I am not teaching you the formula, but I am making you understand how to understand the formula and derive the formula. Dividend coverage ratio என்ன formula? இந்த சம்ல இருந்து கெஸ் பண்ணுங்க. Anybody? Online students? What is the dividend coverage ratio? Make it faster.
What is the dividend coverage ratio? $560 by 100, 5.6 times. EBIT வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறேன்ப்பா. அப்ப EBIT sufficient enough to cover this? Yes. எவ்வளவு முறை? 5 times. டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோனா எதை வச்சு நான் டிவிடெண்ட் தர போறேன்? ஈட் வச்சு தான் டிவிடெண்ட் தரணும். ஈட் வச்சு நான் டிவிடெண்ட் தரும்போது கேன் ஐ கவர்? எஸ், 5.6 times கேன் பி கவர்ட். அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணும்போது நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தால் நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? will I able to cover? Will that company is will the company be covering my preference dividend cover means commitment or not? If the company is not sufficient enough to pay, ஈட் 60 ரூபாய் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நான் இஷ்யூ பண்ண போறேன்னு சொன்னா 100 ரூபாய் எப்படி கவர் பண்ணுவான்? தரவே மாட்டான். அவன் நம்பி நான் என்ன இன்வெஸ்ட் பண்றது? அவன் மேல கேஸ் கூட போட முடியாது. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் லாபம் வந்தால் தருவான், லாபம் வரலன்னா தரமாட்டான். நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் கியூமுலேட்டிவ் ஆர்னஸ்னா தரவே மாட்டான். கியூமுலேட்டிவ் இல்லைன்னா இந்த வருஷம் இல்லை தர முடியாது, அடுத்த வருஷம் இருந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானே ஒழிய தரமாட்டான். ஸோ நான் கியூமுலேட்டிவ் அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கூடாது. So as being the investor, you have to be double cautious whether the company is capable of covering the preference dividend. Even in some cases, not only preference dividend, certain basic equity dividend should also be payable. Company cover plan பண்ணியிருந்தால் will it be coverable? அப்ப யூசுவலா dividend coverage ratio சொல்லும்போது preference dividend அதாவது EAT divided by preference dividend நம்ம எடுத்துக்கலாம். அல்லது ஈக்விட்டி ஷேருக்கும் சில கமிட்டட் டிவிடெண்ட் தரணும்னு அந்த கம்பெனி நினைச்சிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னாக்க EAT divided by not only preference dividend, some committed equity dividend should also be posted in the denominator. So coverage ratio இப்ப 4 வேரியண்டா பார்த்துட்டோம். ஒன்னு fixed charges coverage ratio which is nothing but simply interest. Next one being debt service coverage ratio. Debt service coverage ratioல இன்ட்ரெஸ்டும் தரீங்க பிளஸ் லோனே ரீபேமெண்ட் பண்றீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சார்ஜ் ஃபீல்ட்ல டெபிட் பண்ண போறது, அதனால ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்ல இருந்து தர போறீங்க. ஆனா லோன் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது சர்ப்ளஸ் கேஷ்ல இருந்து தான் கொடுத்தாகணும். அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து தான் கொடுக்க முடியும். அப்படின்னா ஒன்னு ஆஃப்டர் டாக்ஸ்ல இருக்கு, ஒன்னு பிஃபோர் டாக்ஸ்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஆஃப்டர் டாக்ஸ் மாத்துங்க, இல்ல ரெண்டுமே பிஃபோர் டாக்ஸ் போட்டீங்கன்னா you get the answer. So hope you will be able to understand the second part, debt service coverage ratio. Third being dividend coverage ratio. டிவிடெண்டுக்கு எந்த அமௌண்ட் கொடுக்க போறீங்க? ஈட் வச்சு கொடுக்க போறீங்கன்னா இந்த ஈட் is sufficient enough to pay the committed preference dividend alone, or if the company commits itself to pay a decent equity dividend அதையும் கவர் பண்ண முடியுதான்னு ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். If you are being the director, உங்க கம்பெனியில் கன்சிஸ்டன்டா லாபம் வரும்போது நம்ம என்ன அளவுக்கு ஈக்விட்டி டிவிடெண்ட் கன்சிஸ்டன்டா கொடுக்கலாம், சோ தட் அடுத்த வருஷம் நஷ்டம் ஆனாலும் சரி என்னால தர முடியும். அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஈக்விட்டி டிவிடெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். கிளியர்? All these things are again liquidity ratios. இதெல்லாம் liquidity ratiosல ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் anyhow it's also liquidity like, so it's nothing but fixed coverage rate, fixed services charges coverage ratio னு வச்சுக்கலாம் மைண்ட்ல. கிளியர்? Now long term solvency ratios. Long term solvency ratios, debt equity ratio. So debt equity ratio இந்த கேஸ்ல வரும்பா, on, in, on to or even hyphen கூட வரலாம். debt service ratio இந்த long term solvency ratioல hyphen போட்டு வரும். ஓகே, அப்படின்னா A term should be the numerator, B term should be the denominator. யூசுவலா அதுக்காக எக்ஸாம்ல சில சமயம் ஹைஃபன் போடாம இருந்தானா ஏன் ஹைஃபன் போடலன்னு கேட்க கூடாது. ஏன்னா சில சமயம் நானும் பார்த்திருக்கேன் ஹைஃபன் போடாமலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இதான் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டினா ரெண்டுக்கும் கனெக்ட் பண்றதுக்கு ஹைஃபன் இருக்கு. அப்படின்னா டெட் should be the numerator, equity should be the denominator. இப்ப என்ன பிரச்சனைனா டெட்னா என்னப்பா? Is it long term debt only or long term and short term both? Okay, or long term
ஷார்ட் டேர்ம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இந்த மாதிரி 3 ஆங்கிள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் டெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஈக்விட்டின்னு சொன்னால் வெறும்னே ஈக்விட்டி எடுத்துக்கலாம், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வெறும்னே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மேலே போயிடுச்சு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 600, லாங் டேர்ம் டெட் 300, கரண்ட் டெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் 100. ஃபர்ஸ்ட் கேஸ் வரும்போது லாங் டேர்ம் டெட் எவ்வளவு இருக்கு? 300. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா இது ரெண்டும் சேர்த்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். 1600 ஒன் அப்ரோச். சார் டோட்டல் டெட் எடுத்துக்கங்க சார், 400 டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 1600 எடுத்துக்கங்க. இது இன்னொரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச்ல இது தவிர மிச்சம் மூணுத்தையும் நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. 600, 300, 100, 9,000 rupees நியூமரேட்டர், டினாமினேட்டர் 1000. எது சார் கரெக்ட் அப்படின்னா all the 3 are variants in finding the solvency ratios, solvency position. இந்த ரெண்டையுமே நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணிக்கலாம் in case of debt equity ratioல. ஓகே சார், இந்த இதை சார் இந்த இதை கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்னு நாம நேம் கொடுக்கலாம். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஆனா கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நேம் கொடுக்கும்போது ஷார்ட் டேர்ம் டெட் வராது. சோ இது இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. சோ டெட் ஈக்விட்டி ரேஷியோல டெட் பை ஈக்விட்டி only total long term debt will be taken in numerator divided by shareholders funds or total debt. long term non short term ரெண்டையும் எடுத்துங்க, denominator shareholders funds போடுங்க. கிளியர்? இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ என்ன இங்க இருக்கு பாருங்க. இது ஒரு அர்த்தத்தை வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான் வரும், ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். யூஷுவல் நம்ம ரிவர்ஸ் போடுவோம், இது புக்ல ரிவர்ஸ் போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி போடுறாங்கன்னா பார்த்துங்க, புக்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா லாங் டேர்ம் டெட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நியூமரேட்டர்லையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டினாமினேட்டர்லையும் போடுவேன். புக்ல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் இருக்கா இல்லையா? கடன் வாங்கியிருந்தால் லாங் டேர்ம் டெட்டா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தால் டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். whether you make the profit or not, it's our commitment to pay to these two contributors. அப்ப இவங்களுக்கு பேர் என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ். ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ். அப்படி இல்லாதவன் டினாமினேட்டர்ல. லாபம் வந்தா கொடுங்க சார், நஷ்டம் இருந்தா பாத்துக்கிறோம் சார் அப்படின்றவங்க யாரு? நம்ம ஆளுங்க. லாபம் வருதோ இல்லையா எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறவன் யாரு? தேர்ட் பார்ட்டி, கடன்காரன். கடன்காரனுக்கு நமக்கு உள்ள லிங்க், அதுதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஏன் கியரிங் அப்படின்னு டேர்ம் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க? கியர் எதுக்காக யூஸ் பண்றோம்? கியர் பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, கியரிங் யூஸ் பண்றோம் டு ஸ்பீட் அப் யுவர் ப்ரோக்ரஸ். ரைட், ஒரு கியர் நீங்க போயிட்டு இருக்கிறத இன்னும் ஸ்பீட் அப் பண்றது அந்த கியர் யூஸ் பண்றோம். ஓகே, உங்களுக்கு லாபம் 10,000 போட்டீங்க, 1000 ரூபாய் லாபம் வருது, 10%. 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் லாபம் வருது. அதே 10,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய் 1,200 ரூபாய் லாபம் வரைக்க முடியுமா? 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் லாபம் வருது. அதே 10,000 ரூபாய்க்கு 1,200 ரூபாய் லாபம் வரைக்க முடியுமா? அது எப்படி சார்? ஸோ 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் லாபம் வர்றதுக்கு பதிலாக 10,000 ரூபாய்க்கு 1,200 ரூபாய் லாபம் வரணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வேலை செய்யணும். நாம பண்ண மாட்டோமே. அப்ப இந்த ஆப்ஷன் வேண்டாம்னா கடன் வாங்கணும். இந்த ஆப்ஷன் இருக்கு. கடன் வாங்கும்போது ஷேஃபரா வாங்கணும். சி, இந்த தொழில நீங்க முதல் போட்டீங்கன்னா 10% ரிட்டர்ன் வருது. கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான்னா 5% எனக்கு வட்டி கொடுங்க சார், நான் கடன் கொடுக்குறேன்ட்டான். நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அவன்கிட்ட போயிட்டு ஒரு 4,000 ரூபாய் கடன் கொடுயான்னு வாங்கிட்டேன். 4,000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு வாங்கிட்டா நான் இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10%, 400 ரூபாய் கிடைக்குமா இல்லையா?
இந்த 4000 ரூபாய்க்கு நான் கடனுக்கு நான் வட்டி எவ்வளவு கொடுக்கணும்? 4000 ரூபாய்க்கு 5% கொடுத்தா 200 ரூபாய் போயிடும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் யாருக்கு கொடுத்துடணும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. முதல் போட்ட அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன், அதே முதல் போட்டவனுக்கு 1200 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். So when you are having in your long-term debt a small portion of debt, long-term capital small portion of debt, it's considered as a gearing. So கடன் உள்ளார வர வர fixed interest securities உள்ளார வர வர அது ஆட்டோமேட்டிக்கா கியர் ஆகுதுன்னு அர்த்தம். எப்படி கியர் ஆகுது? இந்த மாதிரி தான் கியர் ஆகுது. 10,000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் கடன் வாங்கி போட்டேன், அதுக்கு 10% சம்பாதிக்கலாம். 400 ரூபாய் அவனுக்கு 200 ரூபாய் கேட்கறான், அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து மிச்சம் 200 ரூபாய் என் பாக்கெட்டுக்கு வந்துடும், அதாவது ஓனருடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். என்னுடைய முதல் 10,000 இப்பயும் 10,000, அந்த 10,000 ரூபாய்க்கு முன்னாடி 1000 ரூபாய், அதே 10,000 ரூபாய்க்கு இப்ப 1200 ரூபாய். வேலை ஜாஸ்தி செஞ்சனா இல்ல, வேலை செய்யாமல் அதிகப்படுத்தி இருக்கிறனா இல்லையா? சோ கியர் அப் பண்ணி இருக்கிறனா இல்லையா? பட் கடன் வாங்குறது அப்படிங்கிறது டபுள் ஏஜ்டு ஸ்வாட், லைக் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பான முனை உள்ள கத்தி மாதிரி. சப்போஸ் நம்ம நேரத்துக்கு லாபம் வந்து வெறும் 4% வருதுன்னு வச்சுங்க, இந்த சினாரியோட கடன் வாங்காத சினாரியோல 10,000க்கு எவ்வளவு சேரும்? 400 ரூபாய் வந்திருக்கும். கடன் வாங்கினவனா இருந்தால் 4000 ரூபாய் போட்டதுக்கு எனக்கு ரிட்டர்ன் 4% தான் இந்த வருஷம் மார்க்கெட் டவுனுங்கிறனால 160 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்தாக்கணும்? 200 ரூபாய் கொடுத்துருக்கணும். 40 ரூபாய் நஷ்டம். அந்த நஷ்டத்தை என்ன பண்ணும்? ஓனர்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்துல இருந்து கழிச்சு கொடுப்பேன். என்னையா 10,000 ரூபாய் 400 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு 10,000 360 ரூபாய் வந்திருக்கு சார், நஷ்டம் சார், கடன்காரன் வட்டி வாங்கிட்டான். சோ அப்ப இது வந்து பிளே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பிளே பண்ணும். இந்த காம்பனன்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சேர்க்கலாம், உங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சேர்க்கலாம், டெட் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தனி ஸ்டடி which is called leverages. சோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது லிவரேஜ் சாப்டர். சோ லிவரேஜஸ்ல if I add the debt, can I make it increased return for the equity shareholders? Lever எதுக்கு யூஸ் பண்றோம்? கியரிங் லிவரிங் எல்லாம் சேம் தானே. பைக்குக்கெல்லாம் கியரிங், கதவுக்கெல்லாம் இருக்கிறது என்னது? இந்த கீழ் தாள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லிவர். அதுல கதவு தூக்கி தூக்கி வச்சு நீங்க பூட்டணும் அந்த காலத்துல ஸ்டைல்ல. இப்ப வந்து என்ன பண்றாங்க? அப்படி லைட் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருக்கணும். சின்ன சின்ன லிவர் உள்ளார இருக்குன்னு அர்த்தம். லிவர் இஸ் நதிங் பட் மேக்கிங் த ஒர்க் சிம்பிளர். So making the work simpler to make huge earning to the owners provided, it's a double-edged sword like. So அப்படினா நீங்க capital gearing ratio வரும்போது என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்? You are including the debt component னு அர்த்தம். You are including debt component. So usually fixed interest bearing securities numeratorly common share stockholder, common னா equity shareholders, denominatorly போறது one of the method. புக்ல வேற மாதிரி ரிவர்ஸ்ல போட்டுருக்காங்க, you go with that. Okay, இதுல வந்து 8% bond 8 lakhs, 12% preference stock வந்து 7 lakhs அப்படின்னா fixed interest bearing securities வந்து 15 lakhs and common stock வந்து 20 lakhs. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 4:3, otherwise 1:33 is the answer. Low geared, இது பேரு low geared. Low geared என்ன அர்த்தம்? debt component கம்மியா இருக்கு. டெட் காம்பனன்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஹைலி கியர்ட், ஹைலி லிவர்ட். கியர்டுன்னு சொல்லலாம், லிவர்டுன்னு சொல்லலாம். கிளியர்? ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லாங் டர்ம் சால்வென்சி. இப்ப புரியுதா? டெட் ஈக்விட்டி ரேஷியோல 3 பேட்டர்ன் நான் சொன்னேன். அது லாஸ்ட் பேட்டர்ன் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கேபிட்டல் கியரிங் செக்யூரிட்டிஸ், ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல such no fixed interest bearing securities component will be in the denominator. பட் புக்ல வந்து ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க. you go with the text. Debt equity ratio and capital gearing ratio பார்த்தாச்சு. Then one more ratio for long term solvency being proprietary ratio. Proprietary ratio na proprietors fund total assets ல எவ்வளவு இருக்கு? Total tangible assets being ஒரு 10,000 இருக்கு. அதுல equity shareholders funds preference shares சேர்த்து 8,000 இருக்கு அப்படி சொன்னாக்க 0.8 will be the proprietors fund. இன்னொரு 0.2 என்ன சார் அப்படி சொன்னாக்க மேபி ஃபண்டட் பை லாங் டர்ம் டெட் ஆக இருக்கலாம். இஸ் த டோட்டல் tangible asset is funded by the shareholders funds or outsiders? Shareholder includes whenever the term shareholder is given, it represents equity as well as preference both. Is that okay? So how much of your tangible asset is financed by shareholders funds and balance financed by the outsiders fund? That's proprietors ratio. Hope you will be now able to understand the next part also. So with that we have completed majority set of ratios. So I have completed profitability ratios, activity ratios, solvency ratios in detail,
சால்வன்சி ரேஷியோஸ்ல ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்ல கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆர் இதுக்கு இன்னொரு பேர். ஓகே, டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோவும் பார்த்துட்டோம். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டர் ஃபண்டர் ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நம்ம வச்சுக்கலாம். இந்த இதுல வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவரேஜ் ரேஷியோ சேர்த்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, ஈவன் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ புக்ல கொடுக்கல, இருந்தாலும் நான் கைட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் காயின் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை ரேஷியோ இருந்தாலும் உங்களால் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். ரைட். So now let's move on to the last set of ratios, valuation and payout ratio. அதாவது market investors உடைய point of view. So this market based ratios will help you to understand a lot. So என்னோட ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு மெயினாக நான் ஃபாலோ பண்ற முக்கியமான ரேஷியோஸ் இந்த மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் ரேஷியோஸ் தான். என்னுடைய கிளாஸ் லெக்சரும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். The lectures are available if time permits. You can go and see for investment purpose, right? So investment purpose-க்கு அதை வச்சிருப்பேன். மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் ரேஷியோஸ் ஒரு ஐடியாவுக்கு கிடைக்கும். Now, valuation and payout ratios. Valuation and payout ratios. Now, ஸோ இதுல என்னென்ன இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பி ரேஷியோ, புக் வேல்யூ ரேஷியோ, மார்க்கெட் வேல்யூ டு புக் வேல்யூ ரேஷியோ, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ, 5 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ரேஷியோ வச்சு நீங்க சில கம்பெனி பிக் பண்ணலாம், இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல போயிட்டு இந்த 5 ரேஷியோ வச்சு யூ ஜஸ்ட் பிக் ரேங்க் அண்ட் ரேஷியோஸ், மீன்ஸ் ஸ்டாக்ஸ். அந்த ரேங்கிங் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அதை மானிட்டர் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகுதா இயர் ஆன் இயர். அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு ஷேரை சூஸ் பண்ண முடியும், ஹானஸ்டா அதுல இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். ஓகே, எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்றது பதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் அப்சர்வேஷன் பண்ணுங்க. அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரேஷியோஸ். ரைட். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் earning ரேஷியோ. பிரைஸ் earning ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள், earnings available to equity shareholders being 10,000 and number of equity shares being 1000. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு ஷேருக்கு எவ்வளவு சம்பாதிக்குது. You have to divide this by this one, so 10 rupees சம்பாதிக்குது. இந்த சம்பாதிக்கிறதுல எவ்வளவு டிவிடெண்ட் தராங்க, டிவிடெண்ட் பர் ஷேர் 10 ரூபாய் சம்பாதிச்சா 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்காம எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பிசினஸுக்கு, 6 ரூபாய். அது பேர் ரிட்டர்ன் earnings per share. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் இஸ் assumed to be 40. இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஷேருடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து 40 ரூபாய். ரைட். அது இல்லாம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைஸ் earning ratio, PE ratio in short. Maximum P ratio ஒரு layman when wants to invest in the stock market will start and refer this one. இதை போய் ரெஃபர் பண்ணுவாங்க. PE ratio. பிரைஸுக்கும் earningக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் டேஷ் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் E by P, earnings per share divided by P. டேஷ் இருந்தா first term numerator, second term denominator, P by E. Am I right? ஒரு ஷேருடைய மார்க்கெட் பிரைஸ் 40 ரூபாய். இன்வெஸ்டர்ஸோட ஆங்கிள் சொன்னேன். இந்த ஷேருடைய மார்க்கெட் பிரைஸ் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். 40 rupees for, sir, 10 rupees you are earning for every 40 rupees investment. அப்படின்னா 4 times. இந்த கம்பெனி நீங்க போட்ட அமௌண்ட்ல 1/4 சம்பாதிச்சு கொடுக்குது. அந்த சம்பாதிச்சு கொடுக்குற 4%, 4 ரூபாய் இருக்கு இல்லையா, 10 ரூபாய் இருக்கு இல்லையா, 4 வருஷத்துல நீங்க போட்ட பணம் வந்துடுது. முதல் வருஷம் 10 ரூபாய் வருது, 2வது வருஷம் 10 ரூபாய், 3வது வருஷம் 10 ரூபாய், 4வது வருஷம் 10 ரூபாய், 40 ரூபாய் 4 வருஷம் வந்துச்சு. உங்க முதலும் அப்பயே இருக்கு. நீங்க போட்ட பணம் எத்தனை நாள்ல திரும்ப வந்துடுது அப்படின்னு கேட்கறது தான் இந்த PE ரேஷியோ. செகண்ட் பீயிங் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. 4 வருஷத்துல சம்பாதிச்சு கொடுக்கணும் சார், 10 ரூபாய் சம்பாதிக்கிறது ஓகே, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கையில கொடுப்போம், சம்பாதிச்சு எவ்வளவு வச்சுக்கிறான்னா எனக்கு வந்தாகணும்ல.
அப்படின்னா அது பேர் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ வரும்போது டிவிடெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ். ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் கொடுக்குறேன் சார், 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 4 ரூபாய் கொடுக்குறேன்னா 4% வரைக்கும் நான் கொடுக்குறேன். எவ்வளோ? 4%. you will be getting 4% every year சார். அது இல்லாம உங்களுக்கு லாபமும் கிடைக்குது. இது பேர் டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா சொல்லுங்க பாப்போம். try to understand. so what is called payout? payout என்ன அர்த்தம்? கொடுக்கிறது. எது வந்து கொடுக்கிறது? சம்பாதிச்சதுல இருந்து. சம்பாதிச்சது ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் கொடுக்கிறது 40 ரூபாய்னா what about the payout ratio? 4 rupees for every 10 rupees you earn, otherwise 40%. so 40% கொடுக்குறீங்கன்னா பேலன்ஸ் 60% வந்து ரீடைன் earning ratio. இது payout ratio சொன்னால் கொடுக்காமல் பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்றாங்களே அது பேர் ரீடைன் earning ratio, retention ratio, retained earnings ratio சொல்லலாம். அது பேர் retained earning ratio. is that clear? clear? now so we have completed what? dividend yield ratio முடிச்சாச்சு. dividend payout ratio அதோட சேர்த்து என்ன பண்ணிட்டோம்? retained earning ratio சேர்த்து பார்த்தாச்சு. first one being price earning ratio பார்த்தாச்சு. market value to book value ratio என்ன ஃபார்முலா இருக்கு? ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு 2 இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணோம்? market value divided by book value. ஒரு ஷேருடைய மார்க்கெட் வேல்யூ 40 ரூபாய். what about the book value sir? book value அப்படிங்கிறது assets minus liabilities divided by number of shares போட்டீங்கன்னா இதான் book value. suppose இந்த assetக்கு book value 20 rupees னு வச்சுக்கிட்டோம்னா 40 divided by 20 2 rupees is assumed. this is assumed, right? so book value assets minus liabilities divided by number of shares is the book value. this is another ratio called market value to book value ratio. so the last ratio, with that all the theoretical background of ratio analysis is over. then we have to start with the illustrations. the last ratio, Tobin-Skew ratio. Tobin-Skew ratio. the Tobin-Skew ratio, one of the interesting illustrations, but of course practically it has least applications. என்ன காரணம்னா உங்ககிட்ட இருக்கிற assets உடைய market value divided by replacement cost of the assets. இப்போ சிங்கர் அகாடமியில் என்னென்ன இருக்கு? டேபிள், சேரு, டிவி, ஏசி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வித்தா எவ்வளோ போகும்? 5 லட்சம் ரூபா போகும். இந்த அசெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு திரும்ப வாங்குறதுனா என்ன வேல்யூ கொடுத்து வாங்கணும்? இது காயலங்கடை ரேட்டுக்கு தான் போட முடியும். புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க 25 லட்சம் ரூபா ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் கால் Tobin-Skew ரேஷியோ. இப்போ என்ன கொஸ்டின்னா, உங்க அசெட்ஸோட மார்க்கெட் வேல்யூ எப்படி தெரியும்? இந்த அசெட்ஸ் இன்னைக்கு வாங்கின என்ன ரேட் போகும்? உங்கள்கிட்ட என்ன அசெட் இருக்குன்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். So usually Tobin-Skew ratio only for theoretical purpose you will be able to understand. Tobin-Skew is the ratio of market value of the firm's assets to its assets replacement cost. Market value of the firm's assets வந்து equity or debt எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது நியூமரேட்டர்ல போடுங்க, டினாமினேட்டர்ல assets replacement cost போடணும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி மேக்கப் பண்ணா போதுமானது. Hope you will be now able to understand. In case of market value based, என்னென்ன? P ratio, dividend yield ratio along with the retained earnings ratio and payout ratio and market value to book value ratios. These are the ratios. Is that clear? இந்த மாதிரி சில ரேஷியோஸ் எல்லாம் இருக்கு, நமக்கு தேவையில்லை. ரூம்ஸ் ஆக்குபென்சி, பெட் ஆக்குபென்சி, டபுள் ஆக்குபென்சி, இதெல்லாம் வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம்னா இன்டர்ல சர்வீஸ் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க. இப்போ ரூம் டேஸ், நான் ஹோட்டல் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாக்க எத்தனை நாள் என்னுடைய ரூம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை ஆயிருக்கும் அப்படி பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா ரூம் ஆக்குபென்சி டேஸ். ஹாஸ்பிட்டல் வந்து பெட் ஆக்குபென்சி ரேஷியோஸ்.
இந்த மாதிரி ரேஷியோஸ் பல இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறேன் ஒழிய இட் இஸ் நாட் கோயிங் டு பி டைரக்ட்லி கனெக்டட் வித் அவர் திஸ் டாபிக். ஓகே, பேசஞ்சர் கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து சர்வீஸ் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க. கிளியர்? Now let's start with the illustration number 7 where we have to calculate almost 7 ratios here. So, following is the profit and loss account and balance sheet of J Hind Limited. Redraft them for the purpose of analysis and calculating the following ratios. Redraft பண்ண சொல்லி இருக்கிறோம். இந்த 7 ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது மாதிரி இதை ரீடிராஃப்ட் பண்ண சொல்லி இருக்கிறோம். இந்த ரீடிராஃப்ட் நான் இப்போ எப்படி பண்ண போறேன்னு பாருங்க. Redrafting like question may not be expected sorry in your examination, but chapter understand பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கும். illustration number 7 sorry. So redraft பண்ணும்போது ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்குல்ல, ட்ரேடிங் அக்கவுண்ட்டை வெர்டிகல் ஃபார்மேட்ல நான் எழுத போறேன். Okay, sales, okay, income statement, sales வந்து 10 lakhs, minus cost of goods sold. Cost of goods sold na trading account debit sale enna varum, raw material consumed, opening stock of raw material, closing stock of raw material, purchases, opening stock plus purchases minus closing stock, 0.5 3 lakhs minus 1.5 upper 2 lakhs is the raw material consumption. Where என்னென்ன ட்ரேடிங் கோல டெபிட்ல வரும்? டைரக்ட் வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டுமே ட்ரேடிங்ல வரக்கூடிய ஐட்டம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் டைரக்ட் வேஜஸ் 2 lakhs, manufacturing expenses 1 lakh. ட்ரேடிங் கொண்டு இப்ப என்ன மாதிரி போட்டிருக்கிற வெர்டிகல் ஃபார்மேட்ல போட்டேன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு. இதோட வேல்யூ 5 lakhs. add opening stock of finished goods 1 lakh minus closing stock of finished goods 1 lakh. Upper cost of goods sold being 5 lakhs. In the 10 lakhs and 5 lakhs subtract பண்ணிட்டீங்கன்னா what will you get? Gross profit 5 lakhs. நீங்க நார்மலா போடுவீங்க இல்லையா ட்ரேடிங் அக்கவுண்ட், அது வெர்டிகலா போட்டோம். வெர்டிகலா போட்டாச்சு.
இல்லைன்னா மறந்துடுது, மாடல் புரியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கங்க. சேல்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், purchases, direct expenses, direct material, direct labor or production overhead. Finally, you will get the GP. இந்த purchasesல வந்து raw materials இருந்தா raw material consumption எடுத்துக்கணும். raw material consumption எடுத்துக்கணும். direct material அப்படிங்கிறது raw material consumption. இது manufacturing entity. அப்ப இந்த சேல்ஸ்ல இருந்து இந்த வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா you will get the GP. இப்போ சேல்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜிபி கண்டுபிடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும்? சேல் ஆஃப் பிளான்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ். நவ தி क्वेश्चन இஸ் இட் ஆப்பரேட்டிங்? தோஸ் திங்ஸ் ஆர் நான் ஆப்பரேட்டிங். என்னோட இன்டென்ஷன் வந்து அசெட்ஸ் விற்கிறது கிடையாது, ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது கிடையாது. என்னோட இன்டென்ஷன் தொழில் செய்யறது. தொழில் செய்யறதுக்கு ஆகிற செலவுகள் ரெண்டும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர் கிடையாது. அப்ப இது ரெண்டும் நான் ஆப்பரேட்டிங். So, other operating expenses. என்னென்ன இருக்கு? admin, selling and distribution. இது ஒரு 50, இது ஒரு 50, 1 lakh. If I subtract the 1 lakh, then I'll get operating profit here. எடுத்தோன்னு சொன்னேன் GP operating profit அப்படின்ட்டு. இந்த operating profit தனியா நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் இங்க. இதுக்கப்புறம் other than operating income, non-operating income and expenditures. இதுல profit on sale வந்து income, இது loss on sale expenses. அப்ப ultimate 5,000. So then the value being 3,95,000. This is called earnings before interest and tax. Now we have been given interest. Interest being 10,000. Then earnings before tax being 3,85,000. Preference share capital, அது dividend பத்திலாம் சொல்லல. So நம்ம இப்ப என்ன முடிச்சிட்டோம்? இன்கம் ஸ்டேட்மெண்ட் வெர்டிகலா போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இது எக்ஸாம்ல கேட்கறது கொஞ்சம் ரேர் தான், வெர்டிகல் ஸ்டேட்மெண்ட்ல போடு அப்படின்னு. இருந்தாலும் சிங்கர் அகாடமி புக்ல இன்னும் டீடைலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பழைய வீடியோ. கோ அண்ட் see that video, right? So here I have given the format here. Next we will move on to the balance sheet. பேலன்ஸ் ஷீட்டை வெர்டிகலா எப்படி போடுறது? பேலன்ஸ் ஷீட் வெர்டிகலா போடும்போது புக்ல இருக்கிற ஃபார்மேட்ல போகணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ற மாடல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈக்விட்டி முத கண்டுபிடிக்கலாம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்னென்ன சேருமோ அதெல்லாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh. அவனுக்கு வேற என்ன சேரும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1 lakh. இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? Equity shareholders funds or equity. Then you have to add the preference share capital 1 lakh. இதை சேர்த்துட்டோம்னா வரதுக்கு பேரு preference shareholders funds, sorry, shareholders funds. இது equity shareholders funds or simply equity shareholder equity. Then இதோட you have to add the debentures 2 lakhs. Capital employed or investment. Investment. The மூணு சேர்ந்தா capital employed or investment. Whenever we need to know the capital employed, டக்குனு இதை தூக்கி போட்டுக்கலாம். shareholders funds 3 லட்சம் எடுத்துக்கலாம். equity shareholders funds 2 லட்சம். எனக்கு தேவையான டக்குன்னு எடுக்கிறது இந்த ஃபார்மேட்ல போட்டுருக்கிறேன்.
அசெட்ஸ்ல வரும்போது நான் கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 2,50,000. Then I have to start with the bank balance. ஒவ்வொரு பார்ட்டா போடுறேன். பேங்க், கேஷ், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்த்து கேஷ்னு சொல்லுவோம். வேல்யூ பீயிங் 50. அடுத்தது டெட்டாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுல 1 lakh பேங்கோட டெட்டாஸ் ஆட் பண்ணிட்டோம்னா வரது பேர் என்னது? லிக்விட் அசெட் ஆர் குவிக் அசெட் 1,50,000. இதுக்கப்புறம் நீங்க ஸ்டாக் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக், ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கு, finished goods ஸ்டாக் இருக்கு. இது ஒரு 150, இது ஒரு 100, ரெண்டும் சேர்த்தோம்னா 2,50,000. ஆட் பண்ணிட்டோம்னா 4 lakhs. 4 lakhs பேர் என்னது? கரண்ட் அசெட். Then sundry creditors and bills payable ரெண்டுமே accounts payable. creditors, bills payable ரெண்டும் சேர்த்து accounts payable 150, 1,50,000 rupees. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதுவே நம்ம என்ன வச்சுக்கலாம்? லிக்விட் லைபிலிட்டிஸ் வச்சுக்கலாம், கரண்ட் லைபிலிட்டிஸும் வச்சுக்கலாம். கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல், யூ கெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹியர். Working capital being 2,50,000 rupees. Cross check. Capital employed is equivalent to fixed assets plus working capital. Capital employed 500,000, fixed assets 250,000, working capital 250,000 carriage. இந்த மாதிரி நீங்க கரண்ட் அசெட்ஸ் வந்து அந்த நமக்கு தேவையான 3 விஷயத்துக்கு தகுந்த மாதிரி பிளாக் எழுதிக்கிட்டீங்கன்னா, அதாவது கேஷ் தனியா, அதுக்கப்புறம் லிக்விட் அசெட்ஸ் வரைக்கும் வரது ஆட் பண்ணி தனியா, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி ஆட் பண்ணிட்டு கரண்ட் அசெட்ஸும் போடணும். அதே மாதிரி லைபிலிட்டிஸ்லயும் பேயபிள்ஸ் தனியா பிளஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்து அது சேர்த்து கரண்ட் லைபிலிட்டிஸ் போடணும். இந்த ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மீன்ஸ் ரேஷியோ அனாலிசிஸ்க்கான ஃபார்மேட்டா மாறிடும். இதுக்கப்புறம் தான் நமக்கு ரேஷியோ அனாலிசிஸ் போட சொல்லி இருக்கிறாங்க. வில் see that. Now, so what are the ratios to be prepared now? I'll start with GP ratio. GP by sales. Overall profitability. Overall profitability எப்படி எதை மீன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா சொல்யூஷன்ல ஆப்டிக் ப்ராஃபிட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போட்டிருக்கிறாங்க.
overall profitability. Okay, operating profit divided by capital employed. Current ratio வரும்போது current assets by current liabilities. Debt equity ratio, debt by equity. Fifth one, stock turnover ratio. Stock average stock denominator வரணும். நியூமரேட்டர்ல ரெண்டு ஸ்டாக் இருக்கு, ரா மெட்டீரியல்ஸும் இருக்கு, ஃபினிஷ்டு குட்ஸும் இருக்கு. ஆவரேஜ் ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக், ஃபினிஷ்டு குட்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது ஆவரேஜ் ஸ்டாக் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் போட்டுக்கிறேன். ரா மெட்டீரியல்ஸ் வரும்போது ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் ஷுட் பி த நியூமரேட்டர். ஃபினிஷ்டு குட்ஸ் வரும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓ 5 and 6 ரெண்டுமே கொடுத்துருக்கிறான். இது 6, ஸ்டாக் டர்னோவர் ரேஷியோ வந்து 5 போட்டிருக்கிறான், பரவாயில்ல. ஃபினிஷ்டு குட்ஸ் டர்னோவர் ரேஷியோ கொடுத்துருக்கான். லாஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ கிடையாது, லிக்விட் ரேஷியோ. லிக்விட் ரேஷியோ வேற, லிக்விடிட்டி ரேஷியோ வேற. ஓகே, 5, 6, 7 லிக்விட் ரேஷியோ தான் இருக்கும். லிக்விட் ரேஷியோனா liquid assets by liquid liabilities or current liabilities. Liquidity ratio என்ன அர்த்தம்? current liquid ratio, current ratio, asset ratio எல்லாம் சேர்த்து liquidity ratios நம்ம சொல்லுவோம். Okay, it's a typing error. இப்போ ஆன்சர் சொல்லிட்டு வாங்க. GP எவ்வளவு இருக்கு? 5 lakhs. Sales 10 lakhs into 100, 50%. Overall profitability ratio அப்படின்னு ஒன்று கிடையாது, ஏதோ போட்டிருக்கிறாங்க அவங்க. Capital employed 5 lakhs, operating profit 4 lakhs, then 80%. Current ratio by current liabilities, current ratio அதில் current assets வந்து 4 lakhs, current liabilities 1.5, 2.67 times. Debt equity ratio, debt எவ்வளவு இருக்கு? 2 lakhs, equity 2 lakhs divided by bookல 5 lakhs போட்டுச்சிருக்கிறோம். அது ரொம்ப மாடல் இருக்குன்னு சொன்னேன் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும். ஓகே, டோட்டல் லாங் டர்ம் டெட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இல்ல டோட்டல் டெட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். நீங்க எதை ஃபாலோ பண்ணாலும் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இது நீங்க இண்டிவிஜுவலா படிக்கும்போது ஒரு பயம் வரும், என்ன சார் கண்ணாபண்ணான் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க ஒன்று படிச்சு வச்சிருப்பீங்க, ஆன்சர் இருக்காது அப்படின்னா there are different approaches for this அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. புக்ல என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க டெட் பை டோட்டல் ஃபண்ட் அஷ்யூம் பண்ணி இருக்கிறான். டோட்டல் ஃபண்ட் தான் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் எல்லாமே சேர்த்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு அஷ்யூம் பண்ணி இருக்கிறான். திஸ் இஸ் கன்சிடர்ட் as capital employed in the text. அதாவது லாங் டர்ம் ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது டினாமினேட்டர்ல. then the value being 0.4. என்னுடைய கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா டெட் 2 lakhs டிவைட் பை ஈக்விட்டிங்கும் போது ஈக்விட்டி பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ். அல்லது இன்ட்ரெஸ்ட் இது கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் யார் யாரு இவனும் நாம கொடுத்தே ஆகணும். அது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் ஈக்விட்டி போடுறது இன்னொரு அப்ரோச். இது 2 லட்சம், இது 1 லட்சம், இது 2 லட்சம் டினாமினேட்டர்ல. இந்த மாதிரி 3 அப்ரோச் இருக்குங்கிறது மைண்ட்ல வச்சுங்க. ஒன்னு லாங் டர்ம் டெட் டிவைட் பை ஈக்விட்டி அண்ட் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இன்னொன்னு வந்து லாங் டர்ம் டெட் பிரிஃபரன்ஸ் ஷேர் நியூமரேட்டர்ல ஒன்லி ஈக்விட்டி இன் டினாமினேட்டர். இது வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோட சேர்த்து வரும். ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல
other than that bookல இன்வெர்ஸ்ல போட்டுருந்தானா எப்படி சொன்னேன் ரிவர்ஸ்ல போட்டுருக்கு so you can go with that and the models follow பண்ணிக்கலாம் and cost of goods sold by average stock of finished goods cost of goods sold எவ்வளோ 5 lakhs average stock of finished goods opening and closing 1 lakh தான் அப்படின்னா 1 lakh தான் average 5 times raw material consumption 2 lakhs opening and closing stock உடைய average 0.5 1.5 உடைய average 1 lakh so this is 2 times liquid assets எவ்வளவு வருது 1.5 எவ்வளவு 1.5 current liabilities எவ்வளவு இருக்கு அது 1.5 then the ultimate value being 1:1 clear we resume the class. Illustration number 8 நான் rebriefing பண்றேன் பாருங்க. Capital of A Limited is as follows. 10% preference share capital 10 lakhs 3 lakhs இருக்குன்னா per share 10 rupees. From this it is very clear that we have 30,000 preference shares. Equity shares அதே மாதிரி 8 lakhs ன்னு சொன்னால் 80,000 equity shares இருக்கு. Profit after tax 2 lakhs 70, depreciation 60, equity dividend 20%. 20% ன்னு சொன்னால் 10 ரூபாய்க்கு 20% னா ஒரு ஷேருக்கு 2 ரூபாய், மார்க்கெட் பிரைஸ் 50. நான் profit after tax 2 lakhs 70 கொடுத்தது போட்டுக்கிறேன். Preference dividend சொல்லணும்னு அவசியம் இல்லை. You have to pay at the rate of 10% which is 1 rupee. So 1 rupee is for the preference shares, 2 rupees is for the equity shares. For 30,000 ஷேருக்கு 30,000 subtract பண்ணிட்டீங்கன்னா earnings available to the equity shareholders வந்து 2 lakhs 40. Equity dividend எவ்வளவு அப்படின்னா 2 rupees. For 80,000க்கு 160 subtract பண்ணிட்டோம்னா retained earnings being 80,000 rupees. Is that okay? அப்ப per ஷேருக்கு போடும்போது 80,000 ஷேர்ஸ் இல்லையா ஈக்விட்டி ஷேர்ஸ் 80,000க்கு earnings available to equity shareholders வந்து 2,40,000 per ஷேருக்கு 3 rupees. ஈக்விட்டி டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா retained earnings per share வந்து 1 rupee. டிவிடெண்ட் ஈல்டு கேட்கறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோங்கிறது டிவிடெண்ட் per share divided by price per share. So 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கிறோம். price per share வந்து 50% சொன்னால் 4%. And dividend coverage ratio கேட்கறாங்க. coverage ratio of the preference and equity. preference ஷேருக்கும் equity dividendum கேட்கறாங்க. preference share அதுக்கான dividend கொடுக்கிறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணலாம்? PAT யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ PAT divided by 30 போட்டீங்கன்னா 9 rupees 9 times நீங்க கவர் பண்ணலாம். ஓகே 9 times கவர் பண்ணிக்கலாம். clear? சொல்லவே இல்லை வரலன்ட்டு. ஓகே சரி 9 times கவர் ஆகலாம். தென் ஈக்விட்டி டிவிடெண்ட் வரும்போது ஈக்விட்டி டிவிடெண்ட் எதுல இருந்து கொடுப்பீங்க? earnings available to the equity shareholdersல இருந்து கொடுப்பீங்க. So 240 divided by 160 போட்டீங்கன்னா 1.5 times கவர் ஆகுது. earnings per share னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோமே. earnings available to the equity shareholders number of shares being 80,000 ஒரு ஷேருக்கு 3 rupees. price earning ratio அப்படிங்கிறது பிரைஸுக்கும் earningக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். பிரைஸ் வந்து 50 rupees, earnings per share வந்து 3 rupees. அப்ப 50 by 3 போட்டீங்கன்னா the ultimate price earning ratio being 16.67 times. நீங்க போட்ட பணத்தை earningsல இருந்து சம்பாதிக்கணும்னா 16.67 timesல நீங்க எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். illustration number 8 over. Now let's move to the illustration number 9. illustration number 9.
Illustration number 9. The following are the ratios relating to the activities of X Limited. Debtors velocity 3 months, stock velocity 8 months, creditors velocity 2 months, and gross profit ratio 25%. Gross profit for the current year ended December 31st December 2024 amounts to rupees 4 lakhs. இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் டேஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அது இன்வெர்ஸ் மாடல். ஸோ ஜிபிஆருக்கு என்ன ஃபார்முலா? ஜிபி பை சேல்ஸ் இன்டு 100. இதுல ஜிபிஆர் நமக்கு தெரியும் 0.25. ஜிபி வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. அப்ப சேல்ஸ் கண்டுபிடிச்சா போதுமானது. 25% 0.25 இந்த 100 ஆல்ரெடி கேன்சல்னு அர்த்தம். Sales is equal to 4 lakhs divided by 0.25. 16 lakhs is the sales. Closing stock of the year is 10,000 above the opening stock னு சொல்லி இருக்காங்க. BR 25,000, bills payable 10,000. Find out the sales னு சொல்லிட்டா சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. A's requirement is completed. B closing stock கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க. Closing stock கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா வரும்? ஸ்டாக் வந்துச்சுனாலே வெலாசிட்டி இல்லையா? சோ வெலாசிட்டி போடும்போது ஸ்டாக் வெலாசிட்டி 8 months குரிய ஸ்டாக் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. 8 months குரிய ஸ்டாக் ஹோல்டிங்ல இருக்கு. ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ என்ன ஃபார்முலா? ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். Average stock turnover ratio. Okay, clear? And stock turnover ratio velocity வரும்போது stock velocity வரும்போது days or months ana monthல கொடுத்ததனால 12 months divided by stock turnover ratio. Otherwise cost of goods sold into average stock. Cost of goods sold இப்ப வேணுமா இல்லையா? Cost of goods sold is equal to sales minus GP, isn't it? Sales 16 lakhs, GP 4 lakhs, அப்படின்னா cost of goods sold 12 lakhs. அப்ப அந்த 12 lakhs நான் இங்கே ஃபீட் பண்றேன். ஸ்டாக் வெலாசிட்டி நமக்கு 8 months னு கொடுத்துட்டாங்க. இப்ப 12 by 12 1. அப்ப average stock is equal to average stock is equal to 8 by 1 8 lakhs. 8 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட average stock இருக்கு. Clear? Now closing stock of the year is 10,000 above the opening stock னு சொல்லி இருக்கிறோம். அடுத்தது average stock is equal to opening stock plus closing stock by 2. Closing stock 10,000 above the opening stock. அப்படின்னா closing stock அப்படிங்கிறது என்னது? Opening stock plus 10,000. Opening stock plus 10,000. Average stock being 8 lakhs. We got this value. இது ரெண்டையும் நான் மாத்துறேன். Average stock being 8 lakhs. அப்படின்னா இந்த 2 அந்த சைடில் போச்சுன்னா 16 lakhs. 2 times of your opening stock plus 10,000 is equal to 8 lakhs into 2, 16 lakhs. Otherwise, opening stock is equal to 16 lakhs. இந்த 10,000 அங்கே போச்சுன்னா minus 10,000 divided by இந்த 2 other side போச்சுன்னா denominatorல வந்துரும். So opening stock being 7,90,000 95,000 7,95,000. அப்ப closing stock is equal to opening stock plus 10,000. So 8,05,000 will be the opening stock value. 8,05,000 will be the opening stock value. Is that clear? So closing stock value 8,05,000.
sundry creditors கேக்குறாங்க. sundry creditorsக்கு stock velocity யூஸ் பண்ணிக்கலாம். stock velocity மாதிரி இப்ப creditors velocity யூஸ் பண்ண போறேன். சாரி, sundry creditorsக்கு. அப்ப days or months நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? month கொடுத்திருக்காங்க. அப்ப 12 by போட்டா போதுமானது. creditors velocity is equal to 2. 12 by credit purchases வேணும். credit purchases into average creditors, average payables, average payables. இதுல creditors velocity வந்து நமக்கு 2 months கொடுத்திருக்காங்க. 12 by credit purchases கொடுக்கல. If the credit purchase is not given, then cost of goods sold can be taken. Okay, creditors மட்டும். So in the absence of credit purchases, cost of goods sold is considered as credit purchases. So 12 lakhs into average payables. So here the average payables being average payables எவ்வளவு வருது? 1 average payable is equal to 2 lakhs. Average payables includes what? Creditors as well as bills payable. Here bills payable given as 10,000. Upper balance figure 1,90,000 will be considered as your creditors. இந்த புக்ல கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கிறாங்க. கிளியரா? இது கிளியர் தானே? ஆக்சுவலா கிரெடிட்டர்ஸ் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னாலே ஆவரேஜ் பேயபிள்ஸ் தான். கிரெடிட்டர்ஸும் பில்ஸ் பேயபிளும் சேர்த்து தான் சொல்லணும். ஓகே, so we have one more approach. Credit purchases அப்படிங்கிறது என்னது? Opening stock of finished goods plus purchases minus closing stock, you will get the cost of goods sold. இப்படி ஒரு அப்ரோச் இருக்குல்ல. இந்த அப்ரோச்ல cost of goods sold 12 lakhs, closing finished goods 8 lakhs 5,000, opening finished goods 7 lakhs 95,000. அப்ப இது 20 lakhs 5,000, sorry 20 lakhs 5,000 correct தானே? Then here 12 lakhs 10,000. இது இன்னொரு approach. This entire purchase is assumed to be the credit purchases. ஒன்னு credit purchases இல்லனா cost of goods sold will be credit purchases. அல்லது cost of goods sold ஓட add opening stock minus closing stock போட்டாலும் உங்களுக்கு credit purchase வரும். ஒன்னு இப்படி மட்டும் போடலாம் இல்லனா இப்படியும் போடலாம்.
இப்போ இந்த அப்ரோச்ல பார்த்தீங்கன்னா purchases 210. அப்ப இது எப்படி வரும்? 2 is equivalent to 12 divided by credit purchases being 12.1 into average payables. So average payable is equal to 12.1. இது other side போகும்போது 12.1 divided by 12 into 2. What is the value you are getting? Okay, average payables. Average payables. எவ்வளவு வருது? 2 lakhs. lakhsல சொல்லுங்க. 2 lakhs 1667. அதுல bills payable எவ்வளவு இருக்கு? 10,000. பேலன்ஸ் வந்து creditors 1,91,167. This is another approach. எத்தனை approach சார் இருக்கு, நான் என்ன சார் பண்றது அப்படி சொன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். What the approach you follow, give the valid hint. Okay, காஸ்ட் இங்க ஸ்டாக் வந்ததுனால என்ன பண்றது, ஸ்டாக் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி போடலாமான்னு யோசிச்சு போட்டுருக்கோம். புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க புக்ல சொந்தமா படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் சொன்ன மாதிரியே போட்டான். creditors plus 10,000 இதான ஆவரேஜ் பேயபிள்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், ஆவரேஜ் பேயபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து பில்ஸ் பேயபிள் லெஸ் பண்ண கிரெடிட்டார்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண என்ன வரும்? ஓகே, 6 times of creditors plus 60,000 is equal to 12 lakhs. ஓகே, அப்ப creditors எவ்வளோ? 12 lakhs minus 60 அதர் சைட் போகும்போது டிவைட் பை இந்த 6 போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வருது? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட அப்ரோச். ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நமக்கு என்ன வந்துச்சு? 190 by 10 வந்துருச்சா? அதுதான் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன், அதுதான் போட்டிருக்கிறான். ஓகே, ஆறு சொல்லிட்டு இன்னொரு அப்ரோச்ல 2,01,667 போட்டிருக்கிறான். இது எங்க இருந்து வந்துச்சு? 2,01,667. இந்த ஆறு சொன்னது அவன் கிளியரா அவனே சொல்லல, அப்புறமேட்டு அவன் கீழே கொடுத்திருக்கிறான். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போடும்போது your purchases assumed to be 12,10,000. அப்ப 12,10,000 சொல்லும்போது உங்களுக்கு 6 is equal to 12,10,000 rather than 12 lakhs divided by creditors plus bills payable 10,000 வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்படி பண்ணும்போது 1,91,667. ரெண்டு அப்ரோச்சும் புக்லேயே கொடுத்துருக்கிறோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். both the methods are correct only. cost of goods sold எடுத்துக்கலாம், கிரெடிட் பர்ச்சேஸும் எடுத்துக்கலாம். ஸ்டாக் இருக்கிறனால பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி கொண்டு போய் போடலாம், தப்பு இல்லை. Now last one, of course கொஸ்டின்ல கேட்கல, ஆனா டெட்டாஸ் வெலாசிட்டி கொடுத்ததுனால அது வேணா போட்டுக்கலாம். டெட்டாஸ் வெலாசிட்டி கொடுத்திருந்தால் அதையும் பிஆரும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பில்ஸ் பேயபிளுக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிளுக்கு போடலாம். பில்ஸ் ரிசீவபிளுக்கு கிளியர். டெட்டாஸ் வரும்போது டெட்டாஸ் turnover ratio or debtors velocity. Debtors velocity is nothing but what? ACP. ACP is nothing but monthly கொடுத்ததுனால monthly போட்டுக்கிறேன். days are months in a year. 12 divided by credit sales will be taken into average receivables. Average receivables. Debtors மட்டும் சொல்ல மாட்டோம், receivables தான் சொல்லுவோம். ACP being 3 months and 12 by credit sales வந்து என்னது? If nothing stated, you can consider the entire thing being the sales. அதாவது 16 lakhs sales எடுத்துக்கலாம். டெட்டாஸுக்கு நீங்க கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் 16 lakhs எடுத்துக்கணும். ஸோ 16 lakhs. ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ல போடும்போது டெட்டாஸ் எதை வச்சு எடுத்தோம்? காஸ்ட் வச்சு எடுத்தோம். என்ன காரணம்? ப்ராஃபிட் ஏன் பணம் தானே,
எனக்கு ஒன்றும் பணம் பெருசாக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லையே, வித்த பொருளுக்கு வர வேண்டிய பணம் தானே இது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் பண்ணும்போது டெட்டாஸ் இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த காஸ்ட். But in case of normal ACP, you have to consider only the credit sales. Credit sales being 16 lakhs, so 16 lakhs into average receivables. Average receivables. Average receivable is equal to 3 into 16 lakhs divided by 12, 4 lakhs. Average receivables being 4 lakhs. And the 4 lakhs, 25,000 being what? BR. அப்படின்னா பேலன்ஸ் 3,35,000 being debtors. புக்ல இதை கால்குலேட் பண்ணல, பட் அதே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதோட ரேஷியோ அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. அது இல்லாம we have been given Altman Z score, Benish M score and Piotrowski F score. Piotrowski F score மூணு மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ் இருக்கு. ஓகே, மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ் ஓவர். மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ்ல என்னென்ன இருக்கு? டேட்டாஸ் எத்தனை போட்டிருக்கானா இங்க போட்டிருக்கான். ஓகே, நம்ம போட்டாச்சு. போலன்னு நினைச்சு இங்க இருக்கு. You have completed, right? Financial scores. Financial scores என்னென்ன இருக்கு? Altman Z score, அடுத்தது Benish M score, அதுக்கு பிறகு Piotrowski F score. Piotrowski F score இதெல்லாம் நமக்கு இருக்கு. கிளியர்? மூணு. இந்த மூணுடைய பியூட்டி என்னன்னா, இது மல்டிவேரியட் அனாலிசிஸ். இப்ப ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்படின்னா எதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? லாபம் சம்பாதிக்கிறானா, நான் ஒரு ஷேர் வாங்கினாக்க எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான், புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ. புக் வேல்யூ 100 ரூபாய், ஆனா மார்க்கெட் வேல்யூ 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. 100 ரூபாய் ஷேருக்கு எப்படி 2000 ரூபாய் கொடுக்குறது? அதை பாக்குறதா? மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் லாபம் இருக்கும், ஆனா புக் வேல்யூ கம்மியா இருக்கு, நாளைக்கு திவாலட்சம் ஒன்றும் கிடைக்காதே. இப்போ அதை பார்க்கணும். நல்ல லாபம் தரான், ஆனா 2 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டான் பிசினஸை. அப்ப அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடுமா, திவால் ஆயிடுமா? திவால் ஆகாத. லாபம் தரான்னு ஆசைப்பட்டு போட்ட முதல் போயிடுச்சுன்னா லாபத்துக்கு ஆசைப்பட்டு முதல் போயிடக்கூடாது இல்லையா? அப்ப எனக்கு என்ன வருதுன்னா, லாபமும் நோக்கமா இருக்கணும், கம்பெனி திவாலும் ஆகக்கூடாது, கம்பெனி வளர்ச்சியிலும் இருக்கணும், கம்பெனிய பேமெண்ட் பண்றதுல அது புக் வேல்யூக்கு ஜாஸ்தி இருந்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த ஸ்கோர்ஸ். ஒன்னு Z ஸ்கோர், இன்னொன்னு வந்து Piotrowski, இன்னொன்னு Benish. These are the 3 scores are there. ஓகே, பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா Piotrowski F ஸ்கோர் ஃபார்முலா எனக்கு தெரியாது. Z ஸ்கோர் ஃபார்முலா என்னுடைய டாக்டரேட் ரிசர்ச்சுக்கு அந்த Z ஸ்கோர் யூஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Z ஸ்கோர் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஃபார்முலா யூஸ் பண்ணேன். அண்ட் Benish நான் யூஸ் பண்ணதே கிடையாது. Piotrowski என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் நான் பார்ப்பேன், ஃபார்முலா யூஸ் பண்ணது கிடையாது. பிராக்டிகல் லைஃப்ல எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்களே ஒழிய கால்குலேஷன்ஸ் அவங்க மேனுவலா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். You are going to just see whether that factor is favorable for you or not. Let's see. Screener அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த ஸ்கிரீனரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கிரீனரோ இல்லை ஏதாவது ஒரு சைட்டோ நம்ம பார்ப்போம். அதில் ஸ்கிரீனர் வந்து நமக்கு ஸ்கிரீன் பண்ணி கொடுக்குது, ஃபேக்டர்ஸ் கொடுக்குறோம், இந்த ஃபேக்டர்ஸ் எது பெஸ்ட், அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஐ எம் கோயிங் டு டெவலப் ஏ ஸ்கிரீன். இங்க இருக்கு பாருங்க, ஸ்கிரீன் ஒரு டெவலப் பண்றேன். கிரியேட் நியூ ஸ்கிரீன். நான் ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்றேன். என்ன வேணும்? PE ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 டைம்ஸ்.
ஓகே, கொடுத்தாச்சு. பியோட்ரஸ்கி, ஓகே, அந்த ரேஷியோ நான் கொடுக்குறேன். That will automatically calculate. Piotrowski score எவ்வளவு இருக்கணும்? should be more than, இது வந்து 9 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் மேல இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி திவாலாக வாய்ப்புகள் கம்மின்னு அர்த்தம். நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதை வச்சு ரன் திஸ் query எவ்வளவு வந்துருச்சு. இது எல்லாமே அவனே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டான். எடிட் காலம்ஸ், எனக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பியோட்ரஸ்கி ஸ்கோர் வேணும் இல்லையா? பியோட்ரஸ்கி இந்த ஸ்கோரை நான் ஆட் பண்ண சொல்றேன். ஆட் பண்ணியிருக்கா? இருக்குன்னு சொல்றானே, இதான் இங்க இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதனால இங்க பார்த்தாலே தெரியும் எங்க இருக்கு பியோட்ரஸ்கி. தேட முடியுங்க. இங்க இருக்கு பாருங்க, எல்லாம் 7க்கு மேல இருக்கு பாருங்க. அப்ப அவன் டக்குன்னு பிக் பண்ணி கொடுத்தான். பி ரேஷியோ 10க்குள்ளார இருக்கணும், இருக்கா? சோ இந்த ஃபேக்டர்ஸ் உள்ளார ஃபீட் பண்ணாலே போதும், எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். சோ எவ்வளவு கம்பெனி இருக்கு, இன்னும் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா பண்ணிட்டே போகலாம். டிவிடெண்ட் என்ன தந்தாயே ஆகணும் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ அட்லீஸ்ட் 1% மேலேயாவது இருக்கணும் இல்லையா? 1% கூட கொடுக்கலாம் இந்த கம்பெனில. எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்? 1%. இப்ப இதை சேர்த்த பிறகு நான் ரன் பண்ணனா இன்னும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும். ஓகே, ரன் திஸ் query. இப்ப 280 கம்பெனி தான் இருக்கு. முன்னாடி 3000 சில கம்பெனி இருந்துச்சு. நீங்க எத்தனை கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஒரு கம்பெனில நீங்க 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய கம்பெனியா இருந்தா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் கூட இல்லை சார்னா பார்த்துங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு PE, டிவிடெண்ட் ஈல்டு should be more than, less than 1 போட்டான், சாரி, 1% மேல இருக்கணும். என்னடா தப்பா வருதுன்னு பார்த்தேன். ரன் திஸ் query. 81 கம்பெனி தான் இருக்கு பாருங்க, டிவிடெண்ட் 1% மேல. டப்பாரியா டூல்ஸ் 200% டிவிடெண்ட் இருக்கு பாருங்க. அப்படின்னா அர்த்தம், நீங்க 10 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா 200%, 10 ரூபாய்க்கு 200% போட்டா எவ்வளவு வருது? 20 ரூபாய் டிவிடெண்ட். 10 ரூபாய் ஷேர் வாங்கினீங்கன்னா முதல் வருஷமே 20 ரூபாய் டிவிடெண்ட். அப்படின்னா வருஷம் வருஷம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? நீங்க பாட்டுக்கு பில்டிங் மேல பில்டிங் கட்டிட்டே போகலாம். யோசிச்சு பாருங்களேன். பில்டிங் கட்ட ஒரு நீங்க இந்த சிங்கர் அகாடமிக்கு, இந்த CMAக்கு கோர்ஸுக்கு ஃபீஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா முதல் வருஷமே டிவிடெண்ட் தானா? எவ்வளோ? 1 லட்சத்துக்கு 20%, 20 டைம் 20 லட்சம் ரூபாய். நீங்க இன்டர் படிச்சு அடுத்த இன்டர் ஃபைனல் போகும்போது ஆர்டிகல் பண்ணும்போது அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு 20 டைம் போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? 20 லட்சம் இன்ட்டு 20 கிட்டத்தட்ட 400 லட்சம் ரூபாய், 4 கோடி வந்துருச்சு. ஃபைனல் முடிக்கும் போது அதுல 20 பக்கம் 20 டைம் போட்டீங்கன்னா 8000 கோடி. எதுக்கு என் கிளாஸ்ல ஃபீஸ் கட்டிட்டு கஷ்டப்படாம இது சம்பாதிக்கலாம் இல்லையா? இது ஏன் சார் முன்னாடியே சொல்லல? அது சொல்றது படிச்சாகணும்ல. அப்படி ஆசைப்பட்டு இந்த கம்பெனியோட ஷேரை வாங்க ட்ரை பண்றேன், வாங்க எவனும் விற்கவும் மாட்டேங்கிறாங்க. எவனாவது விற்பானா? இந்த கம்பெனி ஷேரை எவனும் விற்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை நாள் நான் பாக்குறேன்னு கிட்டத்தட்ட 7-8 மாசமா பாக்குறேன். 7-8 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு விலை வந்து மிஞ்சி பண்ண 4 ரூபாய் 5 ரூபாய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 22 ரூபாய் வந்திருக்கு. நான் வந்து 100 ரூபாய் கூட தரேன், தானே எவனும் தர மாட்டேங்கிறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷேர் டப்பாரியா டூல்ஸ். இதுக்கு எல்லாமே ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டப்பாரியா டூல்ஸ் உடைய பிரைஸ் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவஸ்ட் பிரைஸ் வந்து 10 ரூபாய். நான் இன்னும் முன்னாடி பார்க்கும்போது இன்னும் 5 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு. அதிகபட்சம் 28 ரூபாய் போச்சு. ஆனா இந்த ஷேர் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 5 ஷேர் 3 ஷேர் தான் விற்கிறானுங்க, எவனும் விற்க மாட்டேங்கிறான். இவனோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 269 ரூபாய். கம்பெனி திவாலட்சண சொத்தை வித்தாலே இன்னைக்கு 270 ரூபாய் கிடைக்கும். எவனாவது விட்டு வைப்பான இந்த கம்பெனி ஷேரை? ஓகே, அப்ப இந்த கம்பெனியை பத்தி நீங்க ஸ்டடி பண்ண ஏன் இப்படி எல்லாம் இருந்து இவனுக்கு வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளவு கம்மியாச்சு? இங்க பாருங்க, 5% ரேட் ஏறுது, அதுக்கு மேல ஏத்த விட மாட்டானுங்க. ஒரே நாள்ல 5%. வருஷத்துக்கு பேங்க் 5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். இவன் 5% ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்றான். சில நாள் எல்லா நாளும் கிடையாது. சோ இங்க பாருங்க 10 ரூபாய் 50 பைசா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 28 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இப்ப திரும்ப அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு.
திரும்ப இந்த ரேட்டுக்கு வருமானு தெரியல, ஆனா என்னால வாங்க முடியல. ஓகே, அதெல்லாம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க. நான் செக் பண்ணிட்டேன். I know why I cannot purchase, why you are not able to also purchase. Luckily if you are able to purchase, then you will be multi-billionaire. ஓகே, அதுக்கப்புறம் CMA படிச்சவங்கள வேலைக்கு போட்டுக்கலாம் இல்லையா, உங்க வருமானத்தை பார்க்கறதுக்கு. இல்லைன்னு நீங்க படிச்சாகணும். இது மாதிரி you can use the financial management for your stock analysis. இதுல இந்த 3 ஸ்கீம் இருக்கு, பியூர் ஸ்கீம். பட் எனிவே உங்க புக்ல எக்கச்சக்கமான தப்புகள் இருக்கு இதுல. அதனால இந்த பாட்டுக்கு மட்டும் என்னுடைய மெட்டீரியல் எடுத்து பாருங்க. இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் இதை எரர்ல ரெக்டிஃபை பண்ணி போட்டிருப்பேன். ஓகே, இதுக்கு மட்டும் எரர்ஸ் இருக்கனால ஐ டிபெண்ட் ஆன் மை ஓன் மெத்தட்ஸ். ரைட், சிம்பிளா நோட்ஸ் மாதிரி இருக்கும், பாருங்க. இதை அந்த பழைய பேட்சோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். 3 scores are going to be studied. One is Z score, Altman Z score, Benish M score, Piotrowski F score. Z score என்ன பண்றாங்கன்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸ் சொல்றோம். ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், டிவிடெண்ட் தரதை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அண்ட் அதோடைய வேல்யூ மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எல்லாமே வேணும், சால்வென்சியும் பார்த்து எல்லாமே பார்த்து அப்படின்னு சொன்னா என்னென்ன பார்ப்பீங்க? என்னென்ன பார்ப்பீங்க சொல்லுங்க. ரேஷியோ அனாலிசிஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? ப்ராஃபிட்டபிலிட்டி, தென் சால்வென்சி, தென் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ், வேல்யூவேஷன் பேஸ்டு, இதெல்லாம். சால்வென்சிக்கு லிக்விடிட்டி பொசிஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு 1, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிக்கு 1, செல்ஃப் ஜெனரேட்டிங் எபிலிட்டி, இவனால எவ்வளவு ஜெனரேட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக் 100 ரூபாய், சேல்ஸ் 100 ரூபாய் என்ன அர்த்தம்? ஸ்லோ பிசினஸ். ஸ்டாக் 100 ரூபாய், 36,000 ரூபாய். முன்னாடி எப்படி ஜோக்கா சொல்லிட்டு இருப்பேன், ஹோட்டலுக்கு போறீங்க அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட் பண்றதுக்கு, ரெஸ்டாரண்ட் போறீங்க ஆடிட் பண்றதுக்கு, நீங்க உங்க கையில எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். அதுல வடை எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு பாக்குறீங்க. வடை ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் ஒரு 1000 வடை ஸ்டாக் இருக்கு பர் டே. வடை சேல்ஸ் எவ்வளவு நடக்குது அப்படின்னு சொன்னாக்க 10,000 சேல்ஸ் நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 டைம்ஸ். ஓகே, இதுதான் என்னது? இன்வென்டரி டர்ன்ஓவர் ஆர் ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ. அப்ப ஸ்டாக் வெலாசிட்டி என்ன அர்த்தம்? டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர். 360 டேஸ் டிவைடட் பை 10 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 36 நாள் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முறை வடையை சுட்டு வச்சானா 36 நாள் விற்பான். அதையே அந்த கடையில நீங்க போய் உட்கார்ந்தோன்னா, வாங்க ஆடிட்டர் சார் வடை சாப்பிட்றீங்களான்னு நீங்க என்ன உடனே கேட்டணும். வடை யூஸ்வலா எப்போ போடுவீங்க? மாசம் 1ஆம் தேதி போடுவேன். அப்போ 1ஆம் தேதியா பார்த்து நீங்க கேட்டு வாங்கணும். இதே எப்படி யோசிங்க, ஸ்டாக் 1000, சேல்ஸ் 3,65,000 அல்லது 36,50,000. அப்படி போட்டா என்ன ஆச்சு? ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ 365 டைம்ஸ். 365 டேஸ் இன் இயர் டிவைட் பை 365 போட்டீங்கன்னா 1. காலையில போட்டா ஈவினிங் தீந்துரும். நீங்க போனா வடையை பத்தி கேட்கவே மாட்டாங்கன்னா திந்துட்டே இருக்குல்ல. சண்டை போட்டு ஒழுங்கா ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா வடையை எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமாண்ட் பண்ணி சாப்பிடலாம். இங்க வேணாம்னு சொல்லுங்க, இங்க வேணும்னு சொல்லுங்க. சோ என்ன காரணம்? ஃபாஸ்ட் மூவிங் வடை, ஃப்ரெஷ் வடை கிடைக்கும். அப்ப இது ஆக்டிவா இருக்கு, லாபம் ஜாஸ்தி. சின்ன லாபம் போட்டாலும் 365 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும்போது ₹1 365 ரூபாவா மாறிடும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எபிலிட்டி. இதுல என்னது? டர்ன் ஓவர் பை ஸ்டாக், அது மாதிரி டர்ன் ஓவர் பை அசெட். ஆக்டிவிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, அதே சமயத்தில் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஓகே, லிவரேஜ் இருக்கா, கியரிங் இருக்கா, ஃபைனான்சியல் லிவரேஜ் ரேஷியோ, கடன் இருக்கா இல்லையா. கடன் கொஞ்சமா இருந்து உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துற மாதிரி அந்த கடன் இருந்தால் அது லிவரேஜ் ஆர் கியரிங் ரேஷியோ, அது இருக்கா. அது இல்லாம சம்பாதிக்கிறது எல்லாமே டிவிடெண்டா கொடுக்க கூடாது, கொஞ்சோண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த கம்பெனி growth இருக்கும். growth இருக்கா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இந்த 5 பேஸ் பண்ணி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப லிக்விடிட்டி ரேஷியோ வரும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் பை டோட்டல் அசெட்ஸ். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது டோட்டல் அசெட்ஸ்ல எவ்வளவு ரீட்டைன் earnings ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்போது எபிட் பை டோட்டல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் லிவரேஜ் வரும்போது மார்க்கெட் வேல்யூ பை புக் வேல்யூ. புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்க்கும் ஈக்விட்டிக்கும் உள்ள லிங்க். லிவரேஜ் இருக்கணும் இல்லையா, டெட் பை ஈக்விட்டி இருக்கிறது லிவரேஜ். ஃபினான்ஷியல் லிவரேஜ் இருக்கு. செல்ஃப் ஜெனரேட்டிங் எபிலிட்டினா டர்ன் ஓவர், சேல்ஸ் பை டோட்டல் அசெட்ஸ். இந்த 5 ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுக்குறேன். X1, X2, X3, X4, X5. ஆனா இந்த 5ஐயும் சேர்த்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால அந்த வேல்யூக்கு வந்து Z ஸ்கோர், அது பேரு Z. இதுக்கு வெயிட்டேஜ் வந்து 1.2 டைம்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து 1.2 டைம்ஸ். எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், சால்வென்சி இருக்கணும். ரெண்டாவது இன்டென்ஷன் வந்து என்னது, லாபம் இருக்கணும். லாபத்துக்கு 3.3 வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அது இல்லாம கம்பெனி சம்பாதிச்சாலுமே எனக்கு லாபமா கொடுக்க கூடாது. சம்பாதிச்சதுல கொடுத்தது போக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1.4 வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சால்வென்சி இருக்கணும், திவாலிடக்கூடாது. அதுக்கு 1.2 வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அண்ட் லிவரேஜ் இருக்கணும், அதுக்கு வெயிட்டேஜ் 0.6. செல்ஃப் ஜெனரேட்டிங் ஆக்டிவா இருக்கணும், அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அப்படின்னா ஒவ்வொரு ரேஷியோவும் இதோட மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணீங்கன்னா அதான் Z score. That is called Z score. So 5 aspects are going to be covered under Altman Z score. அப்படி கண்டுபிடிச்ச அந்த Z, அந்த கண்டுபிடிச்ச Z 2.9க்கு மேல இருந்தால் நான் ஃபெயில்ட் நான் டிஸ்ட்ரஸ்ட் கம்பெனி, திவாலாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா உள்ள கம்பெனின்னு நம்ம முடிவு பண்ணலாம். 1.81 to 2.99 இருந்தால் அது கிரே ஏரியா, எது வேணாலும் நடக்கலாம். 1.81 கீழ இருந்துச்சுன்னா அது ஃபெயில்ட் ஆர் டிஸ்ட்ரஸ்ட் ஃபர்ம். அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பணம் திவாலாகிறதுக்கு போகிறது வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் Z ஸ்கோர் வேல்யூ. ஆல்ட் மீன்ஸ் மல்டிவேரியேட் மாடல். மல்டிவேரியேட்னா ஒரு வேரியபிள் மட்டும் பார்க்கல, மல்டிபிள் வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கிறேன். ஓகே, மல்டிபிள் வேரியன்ஸ் பார்க்கிறேன். வேரியேஷன்ஸ் கிடையாது, வேரியன்ஸ். ஓகே, லிக்விடிட்டியும் பார்க்கிறேன், சால்வென்சியும் பார்க்கிறேன், சால்வென்சியும் பார்க்கிறேன், செல்ஃப் ஜெனரேட்டிங் எபிலிட்டி பார்க்கிறேன், ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கிறேன், growth-ஐயும் பார்க்கிறேன். Now, from the information given below relating to the bad past limited, calculate Altman's Z score. Bad past, இந்த கம்பெனியோட பேரே bad past ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அப்ப குட் ஃபியூச்சர்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? Let's see. ஒரே ஒரு சம் நான் சால்வ் பண்ணி காமிக்க போறதுல I am going to discuss this. இது ஆக்சுவலா எக்ஸாம்ல கேட்க கூடாது, எவ்வளோ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு போடணும். ஆனா எக்ஸாம்ல ஒரு முறை கேட்டுட்டான், அதுக்காக வேற வழி இல்லாம சொல்றேன். எப்படி கேட்டான்னு சொல்றேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண சொல்லல, அவனே கொடுத்துட்டான், அவனே சம்மா கொடுத்துட்டான். எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட்ஸ், ரீட்டைன் earnings டு டோட்டல் அசெட்ஸ், எபிட் டு டோட்டல் அசெட்ஸ், எல்லா ரேஷியோவும் அவனே கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு you have to calculate Z. Is that okay? இது வந்து X1, இது X1, இது X3, இது ஓகே, இது வந்து X2, இது X3, இது X4, இது X5. அவனே கொடுத்துட்டான். X1க்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, 1.2, இதுக்கு 1.4, இது 3.3, இது 0.6, இது 1. அவ்வளவுதான். இதை மனப்பாடம் பண்ணணும். எக்ஸாம் முன்னாடி மனப்பாடம் பண்ணுங்க போதும், இப்பெல்லாம் படிக்க வேண்டாம். இந்த டாபிக் மட்டும் லாஜிக் புரிஞ்சுங்க. இதோட டோட்டல் போட்டீங்கன்னா 4.115 வருது. அதாவது 2.99க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஸ்ட்ராங் நான் டிஸ்ட்ரஸ்ட் ஃபர்ம். இந்த ஃபார்முலாவும் இந்த விஷயத்தையும் இப்ப மனப்பாடம் பண்ணாலும் அப்புறம் மறந்துடும். லாஜிக் தெரிஞ்சுங்க. there are 3 methods are there. Altman Z and Bennis M and Petrosky F score. 3 ஸ்கோர் இருக்குங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இது ஒரு வேரியன்ட். இந்த Altman Z ஸ்கோர்ல மட்டும் இன்னொரு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து the company is a non bankruptcy company. என்ன காரணம், Z score is more than 2.99 இருக்கு. ரிவைஸ்டு Z ஸ்கோர் மாடல், ரிவைஸ்டு Z ஸ்கோர் மாடல்ல அந்த வேல்யூ மாத்துறாங்க. ஓகே, 0.717 அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தால் 2.9க்கு மேல போனா சேஃப் ஜோன், 1.23ல இருந்து 2.9 வந்தா கிரே ஜோன், 1.23க்கு கீழ இருந்தால் டிஸ்ட்ரஸ்ட் ஜோன்.
ரிவைஸ்ட் ஆல்ட்மேன் மல்டிவேரியேட் மாடல் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்ட் ப்ரெடிக்ஷன். இது அது மட்டும் இல்லாமல் we have been given one more model, Z-score model for manufacturers, industrialist, non-manufacturer and emerging markets. இவங்களுக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்காங்க. Z-க்கு மட்டும் 3 ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு கிளியர் தெரிஞ்சாலும் இந்த மாப்படம் பண்ண முடியாதுன்ட்டு எக்ஸாம்ல கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஆக்சுவலா ஏன் கேட்கறான்னு தெரியல. ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரேர். இருந்தாலும் அந்த லாஜிக் தெரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாவது தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணீங்கன்னா இது வந்து எத்தனை இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதர்வைஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் டு மெமரைஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஒர்த் மெமரைசிங் ஆல்சோ. ஓகே, நான் டாக்டரேட்டுக்கு யூஸ் பண்ணதே அப்பயே மறந்து போயிட்டேன். இப்போ எனக்கு தேவைப்படுறது என் லைஃப்ல இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் Z ஸ்கோர் பார்க்கும்போது அவன்கிட்டே கேட்டுருவேன், இது வந்து டிஸ்ட்ரஸ் கம்பெனியாக திவாலாகமா ஆகாதான், தென் இட் வில் பி கைடட் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஃபாலோ. நவ் இது இன்னொரு அப்ரோச். ஸோ தீஸ் ஆர் த 3 அப்ரோச்சஸ் வி ஹேவ். ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் எந்த லெவல்ல இருந்தால் நான் டிஸ்ட்ரஸ்ட், எந்த லெவல்ல இருந்தால் டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. கிளியர்? நவ் நெக்ஸ்ட் ஒன், பெனிஷ் எம் ஸ்கோர். ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. இந்த பெனிஸ் எம் ஸ்கோர் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஏன் ஃபேமஸ் சொன்னால் என்ரான் கார்பரேஷன் ஒன்று இருந்துச்சு, பெரிய ஃபெயிலியூர், ஃபைனான்சியல் ஃப்ராட் நடந்து அந்த கம்பெனி திவாலானது இல்லாமல் பல பேருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. ஓகே, இது ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்சியல் சிஸ்டம்ல ரொம்ப ஃப்ராட் நடந்திருக்கும். அதில் சப்ரைம் ஏன் கண் கூட பார்த்து எனக்கு லாஸ் ஆன ஒரு லாஸ் அப்படிங்கிறது சப்ரைம் லெண்டிங். அதில் எனக்கு ப்ராக்டிக்கலாகவே ஃபேஸ் பண்ண லாஸ். அதுக்கப்புறம் லாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஃபேஸ் பண்ணுறது, ஹியூஜ் லாஸ் ஃபேஸ் பண்ணுறது இந்த யூஎஸ் அண்டு இஸ்ரேல் ஆன் வார் ஆன் ஈரான், அதில் நான் லாஸ் ஃபேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணேன். லாஸ் ஆக்சுவலாக லாஸ் ஃபேஸ் பண்ணி என் கை காசு போகல, பட் ஐ எம் ஹெல்ட் அப் மை மணி, ஐ கேனாட் வித்ட்ரா, அந்த மாதிரி மாட்டின சுச்சுவேஷன்ஸ். அது மாதிரி பெரிய லாஸ் ஆயிட்டு எனக்கு டீச் பண்ணவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண லாஸை பற்றி பேசினாக்க என்ரான் கார்பரேஷன் பற்றி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹர்ஷத் மேத்தா கேஸ் பற்றி பேசுவாங்க. அப்புறமேட்டு சேத்தன், பரேக் சேத்தன் நினைக்கிறேன், இட்ஸ் நாட் மை மெமரி. இவங்களுடைய பேரில் ஹர்ஷத் மேத்தா அந்த ஸ்டோரியெல்லாம் வந்திருக்கு. இப்போ வெப் சீரிஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்படிலாம் ஃப்ராட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஃப்ராட் இல்லை, அந்த சிஸ்டமை அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க. ஓகே, நான் செஞ்சது ஃப்ராட் கிடையாது, இப்படி செய்யலாம்னு சொன்னீங்க நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான் அவன். ஸோ தட்ஸ் ஹவு த திங்ஸ் தேட். ஸோ ஹர்ஷத் மேத்தா கேஸ், லாட்ஸ் ஆஃப் கேசஸ் ஆர் தேர். அதில் என்ரான் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்னல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு, பெனிஸ் எம் ஸ்கோர். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 8 ஃபேக்டரை எடுக்கிறாங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்? Z ஸ்கோர்ல 5 ஃபேக்டர்ஸ். இவர் வந்து 8 ஃபேக்டர்ஸ் எடுக்கிறாங்க. 8 ஃபேக்டர்ஸ்ல டேஸ் சேல்ஸ் இன் ரிசீவபிள்ஸ் இண்டெக்ஸ், கிராஸ் மார்ஜின், அசெட் குவாலிட்டி, சேல்ஸ் growth, டெப்ரிசியேஷன் எவ்வளவு போகுது, சேல்ஸ் ஜெனரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு போகுது, லிவரேஜ் டெட் எவ்வளவு இருக்கு, டோட்டல் அக்ரூஸ் டு டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 ஃபேக்டர். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நார்மலா ஒரு கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? லாபம் இருக்கா, growth இருக்கா, கடன் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கிறானா, தேவையில்லாம சேல்ஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் சம்பந்தம் இல்லாத P&L டெபிட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து சேல்ஸ் ஜெனரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, டெப்ரிசியேஷன்ல எவ்வளவு போகுது, ஓகே, உங்களுடைய அசெட்ஸ் நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணுதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டார், டே சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் டோட்டல் அக்ரூவல்ஸ் டு டோட்டல் அசெட்ஸ். இந்த 8 மாடல்லையும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூக்கு ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டேஜ் தான் இந்த வேல்யூ. -4.84 பிளஸ் 0.92 ஆஃப் டே சேல்ஸ் ரிசீவபிள் இண்டெக்ஸ்,
0.5 to 8 of gross margin index, 0.4440 of asset quality index போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதோட மொத்த வேல்யூ பெனிஸ் எம் ஸ்கோர். அவங்க Z ஸ்கோர் மாதிரி இங்க எம் ஸ்கோர் வருது. எம் ஸ்கோர் வந்துச்சு அப்படி சொன்னாக்க if it is -1.78 இருந்துச்சுன்னா as per CMA material வந்து நான் எடுத்து இருக்கிறேன். வெப்சைட்ல நான் சர்ச் பண்ணேன். இந்த இதுல வந்து ரொம்ப இது பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் வந்துச்சு. என்னால் கிளியரா பிரேக் பண்ண முடியல. தென் ஐ ரெஃபர்ட் இன்டர்நெட். அப்படி ரெஃபர் பண்ணும்போது பெனிஸ் எம் ஸ்கோர்ல பொறுத்த வரைக்கும் -2.88க்கு கீழே இருந்துச்சுன்னா நாட் எ மேனிப்புலேட்டர். மேனிப்புலேட்டர்னு அர்த்தம் வேண்ட பேலன்ஸ் ஷீட்டை குக் பண்ணி ஜாஸ்தி லாபம் வர மாதிரி காமிக்கிறது, வேண்ட சேல்ஸை பூஸ்ட் அப் பண்றது, கடன் செலவு குறைக்கிறது, இல்லை அசெட்ஸை குறைச்சி அந்த குறைவான அசெட்ஸுக்கு அதிகமான லாபம் கிடைச்ச மாதிரி காமிக்கிறது. இந்த மாதிரிலாம் ஏமாத்தி இருந்தால் அது பேர் மேனிப்புலேஷன்ஸ். இது -1.78 CMA புக்லையும் when I refer the website it is -2.22. இப்படி இருந்தால் நாட் ஏ மேனிப்புலேட்டர்னு சொல்றாங்க. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதை வந்து மேனிப்புலேட்டர், ஏமாத்தின கம்பெனி, அக்கௌண்ட்ஸை குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, பி கேர்ஃபுல், அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலையபிள் கிடையாது, வச்சு நீங்க முடிவு எடுக்காதீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்கிறேன். டேஸ் சேல்ஸ் அப்படின்னு வரும்போது நெட் ரிசீவபிள் பை சேல்ஸ், நெட் ரிசீவபிள்ஸ் பை சேல்ஸ் of the teeth period into அதோட inverse for the previous period. Okay, average receivables 1000, sales being 10,000. இது 2025. 2026ல average receivable 1200, sales 15,000. இந்த sum எப்படி work out பண்ணுவாங்கன்னா net receivables 1200 divided by sales being 15,000 into sales of the previous year 10,000 divided by net receivable of the previous year 1,000. This will be called as DSRI. அப்ப T represents latest period, T-1 represents earlier period. இது மாதிரி எல்லாத்துக்கும் GP by sales of the latest period, earlier period, and sales by GP of the current period. Asset quality வரும்போது current assets, property, plant, equipment, and securities of the T period divided by total assets 1 minus இதே T-1 பீரியட். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு யூ சப்ஸ்டிடியூட் இன் திஸ் ஃபார்முலா அண்ட் த அல்டிமேட் வேல்யூ வாட் யூ கெட் இஸ் த இண்டிகேட்டர் ஃபார் மேனிப்புலேட்டர் ஆர் நான் மேனிப்புலேட்டர். இப்போ இதுல இருந்து தெரியுதா இது மாப்பரம் பண்ண முடியாதுன்ட்டு. இதுக்கு மொத்த ரேஷியோ அனாலிசிஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 10 மார்க்ஸ், 50 மார்க்ஸ் எஃப்எம்க்கு. 50 மார்க்ஸ்ல இதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்க முடியும்னா என்டையர் 8 மார்க்ஸ், 80 மார்க்ஸ். அப்போ இதுக்கு மிஞ்சி போனால் 10-15 மார்க் தான் கொடுக்க முடியும். ப்ரிடாமினேட்டா ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ சம் வந்துட்டு 8 மார்க்ஸ். இதில் வந்தால் மிஞ்சி போனால் 8 மார்க்ஸ் தான். அப்படியே வந்தாலும் 4 மார்க் 5 மார்க் வந்து சாய்ஸில் விடுங்க, மிச்சத்தை வாங்குங்க, 75 மார்க் வாங்குங்க. ஓகே, முடியுமா? சரி பார்த்துங்க. திஸ் இஸ் லாஜிக் அபவுட். ஸோ டைம் கன்சூமிங் சாப்டர், பட் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பியட்ரோஸ்கி, இது மற்ற விஷயங்கள் வந்து தியரி, ஐ ஸ்கிப் தோஸ் தியரி. ஓகே, டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் ரிசர்ச் பேஸ்டு நம்ம டிசைட் பண்றோம். ஓகே, அதாவது டைப் 1 எரர் அப்படிங்கிறது கிளாசிஃபைங் எ ஃபர்ம் தட் இஸ் எ மேனிப்புலேட்டிங் earnings as a நான் மேனிப்புலேட்டர். அதாவது அந்த கம்பெனி உண்மையிலுமே ஏமாத்தி இருக்கிறான், ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஏமாத்தாத கம்பெனின்னு முடிவு பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் பேனிஷ் எம் ஸ்கோர் வச்சு. அப்படி வந்தால் டைப் 1 எரர். ஓகே, உங்க சீனியர்ஸ் யாராவது எம்ஃபில் பண்றாங்க அல்லது பிஜி பண்றாங்க, ரிசர்ச் பண்ணி இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னா அந்த ரிசர்ச்ல வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர் அப்படிங்கிறது மெயின். நான் அனலைஸ் பண்ணும்போது நான் அனலைஸ் பண்ணதுல தப்பு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த தப்பு வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஏமாத்துற கம்பெனியை ஏமாத்தாத கம்பெனின்னு நான் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா அது பேர் டைப் 1 எரர். அப்ப டைப் 2 எரர் என்னவா இருக்க முடியும்? ஓகே, மேனிப்புலேட் பண்ணாத கம்பெனியை மேனிப்புலேட்டர்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். தப்பு செய்யாத கம்பெனியை தப்பு செஞ்சவன் அப்படின்னு வச்சுக்கிட்டா டைப் 2 எரர்னு பண்றோம். அதுக்கு ஒரு எரர்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, பியட்ரோஸ்கி எஃப் ஸ்கோர் வரும்போது ஜோசப் பியட்ரோஸ்கி சிகாகோ அக்கௌண்டிங் ப்ரொஃபசர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. இவர் என்ன பண்ணார்னா ஒரு 9 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டார். எவ்வளவு வேரியபிள்ஸ்? ஒரு 9 வேரியபிள்ஸ். 3 கிரைட்டீரியா எடுக்கிறார். என்னது? ப்ராஃபிட்டபிலிட்டி, லிக்விடிட்டி அண்ட் லிவரேஜ், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சின்னு 9 கிரைட்டீரியா பார்க்கிறார். ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்போது
return on assets and cash flow. Return on assets and change in return of assets. Return on assets வந்து 1, ரெண்டாவது வந்து change in return of assets னா போன வருஷத்தோட return of assets இந்த வருஷத்தோட return of assets செக் பண்ணி what is the change அப்படின்னு பார்க்கிறது. cash flow and accrual change. போன வருஷத்தோட cash flowக்கும் இந்த வருஷத்தோட cashக்கும் என்ன change, போன வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங்கும் இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங்கும் என்ன change. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் போட்டிருக்கிறேன் அப்படி சொன்னாக்கா அது ட்ரையாங்கிள் சிம்பிள் ரெப்ரசன்ட் சேஞ்சுன்னு மைண்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி லிக்விடிட்டியோட சேஞ்சு, லிவரேஜோட சேஞ்சு, ஈக்விட்டி ஆஃபர். ஓகே, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்மளோட ஃபண்ட் எப்படி பண்ணி இருக்கணும், சோர்ஸ் ஈக்விட்டி மூலமா அதை டெட் மூலமா, அதான் ஈக்விட்டி ஆஃபர். ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வரும்போது ப்ராஃபிட் சேஞ்சு, டர்ன் ஓவர் சேஞ்ச் இன் டர்ன் ஓவர் ரேஷியோ, ரைட். இந்த மாதிரி 9 வேரியன்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து ரிட்டர்ன் பீயிங் 1000, அசெட்ஸ் பீயிங் 10,000 சொன்னால் யூ வில் கெட் 10%. ரிட்டர்ன் வந்து -100 rupees, அசெட் வந்து 10,000னா -1% பீயிங் த லாஸ். பாசிட்டிவா வந்தா 1 பாயிண்ட் கொடுங்க, நெகட்டிவ் வந்தா 0 பாயிண்ட். அதே மாதிரி இதுவும் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாச்சுன்னா 1 பாயிண்ட் கொடுங்க, இல்லைன்னா 0 கொடுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபேக்டருக்குலாம் 1 பாயிண்ட் கொடுங்க. அப்படின்னா கட்டாயமா மேக்ஸிமம் எவ்வளவு பாயிண்ட் வரும், 9 பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க 8 or 9 இருந்துச்சுன்னா this company's share is considered as good value share. 0 to 2 வந்துச்சுன்னா it is considered weak share. அப்ப இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, and Piotrowski's investment strategy book to market F score அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க. அதுக்கப்புறம் F score கண்டுபிடிங்க. Buy the firm 5 months after fiscal year end. Sell 12 months after the investment. இது அவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. பியோட்ரோஸ்கி ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் படிக்கிறதோட சரி, இதே நான் ஃபாலோ பண்றேன் சார், எஃப் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப ஸ்கிரீன்ல போட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தனே, அவனே கொடுத்துருவான். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, 7. அவன் தான் சொன்னானே 8 9க்கு மேல இருக்கணும். அப்ப இங்க நேம் மாத்திடுறேன். பியூட்டர்ஸ்க்கு 5க்கு மேல இருக்கிறது பதிலா 8 or more than 8, அப்ப 7க்கு மேல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். 7க்கு மேலனா 8 9 மட்டும் தான் இருக்கு, 25 கம்பெனி தான் இருக்கு. ஸோ 8 8 8 9. ஸோ பாம்பே, புர்மா அண்ட் ஏஜி, இது மாதிரி எத்தனை கம்பெனி இருக்கு, ஒரு 25 கம்பெனி இருக்கு. இப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்கோர் போட்டு அதுல எது ஹையஸ்ட் இருக்கோ பிசிக்கல் இயர்ல, அதுல பிசிக்கல் இயர் முடிஞ்சு 5 வருஷத்துல 5 மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 31 மார்ச் முடிஞ்சதுன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து 12 மாசத்துக்கு பிறகு வித்ட்ரா பண்ணுங்க, லாபம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்பி ஏதாவது செஞ்சு விடாதீங்க. பணம் போயிடுச்சு கேட்க கூடாது. இது ஒன்லி ஸ்டடிங் பர்பஸ். ஸோ திஸ் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான். இதுல பியோட்ரோஸ்கி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. 9 ஃபேக்டர்ஸ் வச்சு 9 ஃபேக்டர்ஸும் பாசிட்டிவ் வந்தா 1 மார்க், இல்லைன்னா 0 மார்க். அப்ப மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. தட்ஸ் த லாஜிக் ஆஃப் பியோட்ரோஸ்கி F score. So 3 items we have discussed here currently. Clear?